வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோக அறத்தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கியம் என்ற தலைப்பிலே நாம் பல வாரமாக நம்முடைய உடலுடைய பிசியாலஜி அனாட்டமி பற்றி நம்ம தெரிஞ்சு கொண்டு வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்று ஸ்பிளீன் அண்ட் ஸ்டொமக், அதாவது மண்ணீரல் மற்றும் இரைப்பை, இதை பற்றி இன்று பேச உள்ளோம். அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது. இந்த பிரபஞ்சமே பஞ்சபூதங்களால் ஆனது. ஒரு விதை செடியாக முளைக்க வேண்டும் என்றால் அதுக்கு பஞ்சபூத சக்திகள் நிச்சயம் தேவை. நாம் உண்ணும் உணவு பஞ்சபூத சக்திகளால் ஆனது. அதனால் உணவில் உருவான நமது உடலும் பஞ்சபூத சக்திகளால் ஆனது. இந்த பிரபஞ்சமும் பஞ்சபூத சக்திகளால் ஆனது. அப்படியானால் உடலும் பிரபஞ்சமும் வேறு வேறு அல்ல. அதனால் நம் முன்னோர்கள் பிரபஞ்ச ரகசியங்களை புரிந்து கொள்ள உடலை புரிந்து கொள்வதே சரியானது என்ற அறிந்து கொண்டார்கள். அக்குபஞ்சர் தத்துவப்படி நாம் உடலை இயக்குவது பஞ்சபூத சக்திகள் ஆகும். அந்த பஞ்சபூத சக்திகளின் தன்மைகளை நம்மளுடைய உடல் உறுப்போடு இணைத்து அக்குபஞ்சர் வகுப்புல நடத்தி இருக்கிறாங்க. அதை புரிந்து கொள்ள இன்று நாம் இணைந்துள்ளோம். அதில் இப்போ ஸ்பிளீன், அதாவது மண்ணீரல் பற்றி கீதா தேவி அம்மா அவர்கள் விளக்குவார்கள். அதனைத் தொடர்ந்து இரைப்பை பற்றி நான் விளக்க உள்ளேன். கீதா தேவி அம்மா, நீங்க பேச துவங்கலாமா? குரு வாழ்க, குருவே துணை. நம் குருவாகிய வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும், இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த ஜூமில் இணைந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு ஸ்பிளீன், மண்ணீரல். மண்ணீரல் ஆங்கிலத்துல ஸ்பிளீன் சொல்வாங்க. நம்ம மண்ணீரலோட அமைப்பு, அதனுடைய அனட்டமி, அது எப்படி இயங்குது, இயக்கம், அதனால் ஏற்படும் நோய்கள் பற்றிய சுருக்கமாக பார்ப்போம். இப்ப மண்ணீரல் நம்ம உடம்புல எங்க அமைந்திருக்குது அப்படின்னா, நம்ம உடம்புல அப்டமினல் கேவிட்டி என்ற வயிற்று பகுதிக்கு இடப்பக்கமாக, அதாவது லெஃப்ட் ஹைப்போகாண்ட்ரிக் ரீஜியன் பகுதியில் இந்த விலா எலும்பு இருக்குல்ல, அதுல 9th 10th 11th இந்த 3 விலா எலும்புக்கு உள் பகுதியில் உட்புறமாக வயிற்றுக்கு மேல் பகுதி ஒட்டின மாதிரி இந்த மண்ணீரல் அமைந்திருக்கு. வயிற்று பகுதியில மேல் பக்கமாக வயிற்று மேல ஒட்டின மாதிரி இந்த மண்ணீரல் அமைந்திருக்கு. இது ரொம்ப ஒரு சிறிய உறுப்பு தான் மண்ணீரல். ஆனா நம்ம சிறிய உறுப்பு சொல்றோம் பாக்குறதுக்கு, ஆனா இது செயல்பாடுகள் மிகப்பெரிய அளவுல இருக்கும். மண்ணீரல் முக்கியமான ஒரு உறுப்பு. அது இது சைஸ் பார்த்தோம்னா, இது 12 சென்டிமீட்டர் நீளத்திலும் 7 சென்டிமீட்டர் அகலத்திலும் சுமார் 2.5 2.5 சென்டிமீட்டர் திக்னஸ்லயும் இருக்கும். மண்ணீரல் ஒவ்வொரு மனிதருக்கும் அளவில் வேறுபடும். ஒருத்தருக்கு சைஸ் சின்னதா இருக்கும், ஒருத்தருக்கு பெருசா இருக்கும். எல்லாருக்கும் சேம் சைஸ் இருக்காது. ஒருத்தருக்கும் அளவுல வேறுபடும் கொஞ்சம். இதனுடைய வெயிட் பார்த்தோம்னா சுமார் 140 கிராம்ல இருந்து 200 கிராம் வரை இருக்கும். டிஃபரன்ஸ் இருக்கும் ஒருத்தருக்கும் வெயிட். இந்த மண்ணீரல் எப்படி இருக்குன்னா, ஓவல் ஷேப்ல இருக்கும். உங்களுக்கு பாக்குறதுக்கு ஓவல் ஷேப்ல இருக்கும். கலர் பார்த்தோன்னா ஊதா கலர்ல இருக்கும். இந்த மண்ணீரல் பார்ப்பதற்கு ஊதா கலர்ல இருக்கும். மண்ணீரல் முழுவதும் என்ன இருக்குன்னா, பிளட் வெசல்ஸ், அதாவது ரத்த நாளங்கள் காணப்படும். இந்த மண்ணீரலை சுற்றியும் நம்மளுக்கு ஆர்பிசி, டபிள்யூபிசி என்று ரத்த நாளங்கள் நிறைய காணப்படும். பிளட் வெசல்ஸ் இருக்கும். அதனால்தான் இந்த மண்ணீரல் நம்ம என்ன சொல்றோம்னா வாஸ்குலர் ஆர்கன் என்று சொல்வோம். இந்த மண்ணீரல் எப்படி இருக்குன்னா, இந்த மண்ணீரல் கீழ்ப்பகுதியில, இந்த மண்ணீரலுடைய கீழ்ப்பகுதியில இந்த பேங்க்ரியாஸ் அட்டாச் ஆகுது. கணையம், பேங்க்ரியாஸ் தமிழ்ல கணையம் சொல்லுவாங்க. அது இணைந்திருக்கும். ஸோ மண்ணீரலோட கீழ்ப்பகுதியில பேங்க்ரியாஸ் இணைந்திருக்கும். மண்ணீரல் மேல் பக்கம் மேடாகவும், இந்த மேடாக வளைவாக கான்வெக்ஸாக இருக்கும். உள் பக்கம் கொஞ்சம் குழியாக வளைவாக கான்கேவ் மாதிரி வளைஞ்சிருக்கும். இந்த மண்ணீரல் நடு பகுதியில இந்த சிறிய பள்ளம் போல இருக்கும்.
ஒரு அது பேர் வந்து ஐலம் என்று சொல்லுவாங்க. அந்த பள்ளத்தை உள்ள வழியாதான் நம்மளுக்கு ஒரே மண்ணீரல் நுழைவு பகுதி என்று கூறுவர். இது வந்து நுழைவு பகுதியில் நம்மளுக்கு வந்து 2 பிளட் வெசல்ஸ் உள்ள போகும், ஒன்று வெளியே வரும். இதன் வழியாகத்தான் ரத்த நாளங்கள் ஸ்பிளீனிக் ஆர்டரி உள்ளே ரத்தத்தை கொண்டு செல்வதும், ஸ்பிளீனிக் வெயின் மண்ணீரலை விட்டு ரத்த வெளியே வருவதற்கான வழியாகும். இதுல 2 இருக்கு. ஸ்பிளீனிக் ஆர்டரி ஒன்று இருக்கு, ஸ்பிளீனிக் வெயின் இருக்கு. ஸ்பிளீனிக் ஆர்டரி வந்து மண்ணீரலுக்குள்ள ரத்தத்தை கொண்டு போகும் உள்ள. ஸ்பிளீனிக் வெயின் வந்து என்ன பண்ண, ரத்தத்துல இருந்து மண்ணீரல இருந்து ரத்தத்தை வெளியே கொண்டு வரும். ஸோ 2 பார்ட் இருக்கு இதுல வழி இருக்கு இதுக்கு. இப்ப ஆர்டரினா என்னன்னா, ரத்த குழாய் வந்து தமிழ்ல வந்து என்ன சொல்லுவாங்க, தமனிகள் சொல்லுவாங்க ஆர்டரிய வந்து. இது வந்து தமனிகள் வந்து உள்ள போஸ்ட்ல ஒரு திக்கா இருக்கும், கொஞ்சம் பெருசா இருக்கும், தடிமனா இருக்கும் அது. ஆனா நம்ம மனிதருக்குள்ள போஸ்ட்ல வந்து அது நிறைய கிளைகளா பிரிஞ்சு நுண் தமனிகள் சொல்லுவாங்க. நிறைய கிளைகளா பிரிஞ்சு ஊடுருவி செல்லும். நம்ம ரொம்ப மைல்டா இருக்கும்ல அந்த மண்ணீரலோட டிஷ்யூஸ் வந்து உள்ள மைல்டா இருக்கும் ரொம்ப. அதனால உள்ள போக போக வந்து நான் ரொம்ப மெலிஞ்சிட்டு போகும், அது ஊடுருவி செல்லும் சொல்லுவாங்க அதை. ஸோ எல்லா இடத்துக்கும் ரத்தத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். ஸோ அதனால வந்து இது நுண் தமனிகள் சொல்லுவாங்க. அதுக்கும் நுண்ணிதா போ சொல்ல வந்து கேபிலரிஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. தமிழ்ல வந்து தந்துதிகள் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்டரி வந்து 3ஆ சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டரி தமிழ்ல வந்து தமனிகள் சொல்றாங்க, நுண் தமனிகள் சொல்றாங்க, கேபிலரிஸ் சொல்றாங்க. ஸோ இந்த மூணுமே ஆர்டரி தான். அது நுண்ணிய பகுதி, சைஸ் சின்னதா போயிட்டே இருக்கும் உள்ள போக போக. அதே மாதிரி தான் ஸ்பிளீனிக் வெயின்லயும் அதே தான். வந்து வெளியே வந்து பார்த்தா திக்கா இருக்கும், கொஞ்சம் உள்ள போக போக வந்து நுண்ணிதா போகும், டியூப் வந்து ரொம்ப மினிஸா போகும். நெக்ஸ்ட் வந்து இந்த கேப்லரிஸ் சொல்றோம்ல நம்ம, ரொம்ப நுண்ணிய பகுதி ரத்த குழாய் அது. அந்த கேப்லரிஸ் மூலியமா தான் இந்த ஆர்டேரியில் இந்த பிளட்டும், இந்த வெயின் போற பிளட் பிளஸ் மண்ணீரல் இருக்கிற பிளட் எல்லாமே பரிமாற்றங்கள் வந்து அந்த கேப்லரிஸ்குள்ள நடக்குமே. அந்த கேப்லரிஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்து தெரியும் நமக்கு, வீடியோல பாருங்க. அந்த ரெட் கலர் வந்து நம்ம ஆர்டரி, இந்த ப்ளூ கலர் இருக்கிறது வந்து வெயின். இது கேப்லரிஸ் வந்து ரொம்ப நுண்ணிய ரத்த குழாய்கள் அது. அது ரெண்டும் வந்து இங்கதான் ரத்த பரிமாற்றங்கள் வந்து நடக்கும் ரெண்டுக்குள்ள. இப்ப மண்ணீரல் வந்து 3 பகுதியாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து மேல் பகுதி, அப்பர் செக்மெண்ட் சொல்லுவாங்க, நடு பகுதி மிடில் செக்மெண்ட், கீழ்ப்பகுதி வந்து லோயர் செக்மெண்ட். 3 பகுதியாக இந்த மண்ணீரல் பிரிக்கிறாங்க. நம்ம வயிற்றை சுற்றியும் இந்த பெரிட்டோடியல் வந்து ஒன்று சொல்லப்படும் ஒரு லேயர் இருக்கு, கவரேஜ் மாதிரி சுத்தி. எதுக்குன்னா நம்ம வயிற்றுல வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, அந்த வயிற்றை சுத்தி அந்த லேயர் வந்து பாதுகாக்கும். அதே மாதிரி இந்த பெரிட்டோரியல் வந்து லேயர் வந்து மண்ணீரல் சுத்தியும் இருக்கும். ஸோ இது வந்து வயிற்று மண்ணீரல் சுத்தி அந்த பெரிட்டோரியல் லேயர் கவரேஜ் இருக்கிறதுனால இந்த வயிறு பகுதிக்கும் மண்ணீரல் பகுதிக்கும் பாதுகாப்பு அது ரொம்ப அளிக்குது. ஸோ அதுக்குள்ள எதுவும் உள்ள போகாத மாதிரி ரொம்ப ப்ரொடெக்ஷனா இருக்குது லேயர் அது. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து மண்ணீரல் வந்து என்னென்ன வேலை பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். மண்ணீரல் வந்து முக்கியமா 3 வேலை பண்ணுது. என்னன்னா, ரத்தத்தை வடிகட்டுதல். ரத்தத்தை வடிகட்டுதல்னா ஃபில்ட்ரேஷன் ஆஃப் பிளட் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஸோ வந்து ரத்தத்தை வந்து வடிகட்டி அனுப்புதல். நெக்ஸ்ட் வந்து ரத்தத்தை சேமித்தல், ஸ்டோரேஜ். ரத்தத்தை வந்து ஸ்டோரேஜ் சேமிச்சு வைக்குவாங்க. பிளஸ் வந்து ரத்தத்தில் இருக்கும் வெள்ளை அணுக்களை உற்பத்தி செய்வதற்கு என நிறைய வேலைகள் இந்த மண்ணீரல் செய்கிறது. ஸோ வந்து ஸ்பிளீன் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூ இருக்குது ஸ்பிளீன்ல, மண்ணீரல்ல. டிஷ்யூ வந்து திசுக்கள் சொல்லுவாங்க தமிழ்ல. 2 டைப் ஆஃப் டிஷ்யூஸ் இது. ஒன்று வந்து ஒயிட் பல்ப் சொல்றாங்க, இன்னொன்று வந்து ரெட் பல்ப் சொல்றாங்க. ஸோ மண்ணீரல்ல வந்து இந்த ஒயிட் பல்ப் வந்து 25%, 25% தான் இருக்கும். ரெட் பல்ப் வந்து 75% இருக்கும். ஸோ ஒயிட் பல்ப்போட ரெட் பல்ப் வந்து ரொம்ப அதிகமாக காணப்படும். அந்த ஒயிட் பல்ப் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்றாங்கன்னா, என்ன ஒயிட் பல்ப் வெள்ளை அணுக்கள் வந்து இந்த ஒயிட் பல்ப் தான் நம்ம ரத்தத்துல காணப்படும் WBC என்கிற ரத்த வெள்ளை அணுக்களை உற்பத்தி செய்கிறது. ஸோ WBC ப்ரொடக்ஷன் வந்து இந்த ஒயிட் பல்ப்ல இருந்து தான் நடக்குது. அது WBC வந்து நம்மளுக்கு ரத்தத்துல இருக்கிறது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, WBC வந்து நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியாக பயன்படுகிறது நம்ம உடம்புக்கு. ஸோ இந்த WBCயை உற்பத்தி செய்யும் இடம் வந்து ஒயிட் பல்ப். அந்த இடத்துல தான் நம்ம மண்ணீரல் வந்து உற்பத்தி செய்யுது. அனிதா, நம்ம ஸ்லைடு மாத்தலாமா? நெக்ஸ்ட் வந்து
ஆக்சுவல் ரத்தத்துல வந்து என்னென்ன பொருள் இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். நம்ம ரத்தத்துல வந்து நமக்கு ஆர்பிசி இருக்கும், டபிள்யூபிசி இருக்கும், பிளேட்லெட் இருக்கும், பிளஸ் பிளாஸ்மா என்று ஒரு திரவம் இருக்கும். இந்த 4 தான் முக்கிய பொருள் ரத்தத்துல இருக்கும். ஆக்சுவலா ஆர்பிசினா வந்து சிவப்பு நிற அணுக்கள், டபிள்யூபிசினா வெள்ளை நிற அணுக்கள், பிளேட்ல வந்து தமிழ்ல வந்து தட்டை செல்கள் என்று சொல்லுவாங்க. பிளாஸ்மா வந்து ஒரு திரவம், ஒரு பசை போன்ற ஒரு திரவம் இருக்கும் ரத்தத்துல. ஸோ வந்து இந்த ஒயிட் பல்ப்ல வந்து இந்த டபிள்யூபிசி ப்ரொடியூஸ் ஆகுது. அது டபிள்யூபிசி என்ன பண்ணும்னா நம்மளுக்கு வந்து டி செல்ஸ், பி செல்ஸ் என்ன லிம்போசைட்ஸை வந்து உற்பத்தி செய்கிறது அந்த இடத்துல தான். இந்த இந்த செல்ஸ் வந்து எதுக்கு உற்பத்தி செஞ்சு நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்குது. இந்த ஒயிட் பல்ப்ல வரும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நம்ம மண்ணிற்கு ரத்தத்து உள்ள போக சொல்ல அது வழியா இந்த பாக்டீரியாவோ இல்ல வைரஸோ வந்து நம்ம மண்ணிற்குள்ள போ ரத்தத்து மூலமா உள்ள போச்சுன்னா என்ன ஆகும்னா அதுங்க வந்து அங்க அது நம்ம மண்ணீரல் வந்து கண்டுபிடிச்சு எங்க இருக்குன்னு அந்த கண்டுபிடிச்சு அந்த கிருமியை கண்டுபிடிச்சு உடனே வந்து அந்த ஒயிட் பல்ப்ல இருந்து ஆன்டிபாடிஸ் உற்பத்தி பண்ணி அதை சுத்தி வளைச்சு அந்த ஆன்டிபாடிஸ் கிருமியை வந்து அப்படியே வந்து அழிச்சிடும். அப்படியே சாப்பிட்றோம் சொல்லுவாங்க அது பேரு. ஸோ அதனால இந்த ஒயிட் பல்ப் தான் நம்ம வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நல்லா வளப்படுத்துறதுக்கு வந்து பெரும் பயன்பாடா இருக்கிறது. இந்த மண்ணீரல் தான் மண்ணீரல் வந்து நம்ம லார்ஜஸ்ட் லிம்பாய்டு ஆர்கன்ஸ் என்றும் கூறுவாங்க மண்ணீரலை. இப்போ வந்து ஒயிட் பல்ப்ஸ் வந்து டபிள்யூபிசி ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி ரெட் பல்ப் சொல்றாங்க. இதுல ரெட் பல்ப்னா ஆர்பிசி, இந்த ரெட் பிளட் செல்ஸ் என்ன வேலை பண்ணணும்னா ரெட் பல்ப்ல டிஷ்யூஸ்ல இருக்க என்ன வேலை பண்ணணும்னா ஆக்சுவலா வந்து ரத்தத்தை வடிகட்டுதல் தான் முதல் வேலை. இதோட வேலை ஃபில்ட்ரேஷன் ஆஃப் பிளட். ரத்தத்தை எப்படி வடிகட்டுதல் அப்படின்னா என்னன்னா நம்ம வந்து ரத்தம் வந்து ஆர்டரி மூலியமா நம்மளுக்கு மண்ணீரலுக்கு உள்ள போகுதுல அந்த அந்த ஆர்பிசி சொல்லப்படும் சிவப்பு நிற அணுக்கள் வந்து ஒரே சைஸ்ல இருக்காது. ஆக்சுவலா அது நம்ம ஸ்கிரீன்ல பார்த்து தெரியும், அந்த ஒரே சைஸ்ல இருக்காது. ஒன்னு வந்து உடஞ்சிருக்கும், ஒன்னு வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்கும், சைஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். அப்போ இந்த சைஸ் டிஃப்ரெண்டா இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருந்தா வந்து அந்த ஆக்சிஜனை வந்து கரெக்டா கொண்டு போவாது பிளட்டுக்கு. அதான் என்ன பண்ணணும்னா மண்ணீரல் வந்து கரெக்டான அளவுல இருக்கக்கூடிய ஆர்பிசி மட்டும் வச்சுட்டு மொத்ததெல்லாம் வந்து இதை அழிச்சிடும். ஸோ அதான் ஃபில்ட்ரேஷன், வடிகட்டுதல்னா இதுதான். இந்த தேவையில்லாத ஆர்பிசியை வந்து டேமேஜ் ஆனதோ இல்லை சைஸ்ல பெருசா இருக்கட்டோ இல்லை சைஸ்ல பாதி உடஞ்சு போயிருக்கட்டோ இந்த மாதிரி ஆர்பிசியை வந்து கண்டுபிடிச்சி ரத்தத்துல இருந்து அந்த வடிகட்டுதல் ஃபில்ட்ரேஷன் ஆஃப் பிளட் சொல்றது அதுதான் வடிகட்டுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒரு ஆர்பிசி பார்த்தா 120 நாட்கள் தான் வாழும், அது தன்மையுடையது. இந்த 120 நாட்களுக்கு மேல இருக்கும் அந்த பழுதடைஞ்ச அந்த ஆர்பிசியை வந்து என்ன பண்ணும்னா இந்த மண்ணீரல் தான் வந்து அதை டெஸ்ட்ராய் பண்ணும், அதை வந்து விழுங்கிட சொல்லுவாங்க, அழிச்சிடும் அது. ஸோ இந்த ஃபில்ட்ரேஷன் ஆஃப் பிளட் என்னன்னா இந்த மண்ணீரலுக்கு சைஸ் வெறியாவது டேமேஜ் ஆர்பிசி அழிக்கிறதும் பிளஸ் வந்து 120 நாளுக்கு மேற்பட்ட அந்த ஆர்பிசியை வந்து பழைய ஆர்பிசியை வந்து அழிக்கிறதும் இந்த ரெண்டு வேலையும் இந்த ஃபில்ட்ரேஷன் ஆஃப் பிளட் மட்டும் தான் பண்ணும். இதுக்காக ஒரு வந்து மேக்ரோஃபேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது பொருள் வந்து உற்பத்தி செஞ்சு அந்த மேக்ரோஃபேஜ் தான் இந்த சைஸ்ல பெருசா இருக்கிறதையோ டேமேஜ் ஆன ஆர்பிசி செல்ஸையும் அந்த பழைய 120 நாளுக்கு மேற்பட்ட அந்த பழைய ஆர்பிசி செல்களையும் வந்து இந்த மேக்ரோஃபேஜ் தான் அந்த பொருள் தான் வந்து உற்பத்தி செஞ்சு அப்படியே விழுங்கிடும், அது விழுங்கி அங்கேயே அழிச்சிடும். மண்ணீரலோட பெரிய பங்குன்னா என்னன்னா நம்ம வந்து ஆர்பிசியை வந்து அழிக்கிற வேலை, தேவையில்லாத ஆர்பிசியை வந்து அழிக்கிற வேலை பண்ணுது. அதுக்கு தான் பேரு தான் ஃபில்ட்ரேஷன் ஆஃப் பிளட்னு நம்ம சொல்றோம். மண்ணீரல் இன்னொரு முக்கியமான பணி என்னன்னா மண்ணீரல் வந்து ஸ்டோரேஜ், பிளட் ஸ்டோரேஜ் சொல்லுவாங்க, ரத்தத்தை வந்து சேகரிக்கும். எவ்வளவு சேகரிக்கும்னா ஒரு மண்ணீரல்ல வந்து 240 ml இருந்து 350 ml வரையா ரத்தத்தை வந்து சேகரிச்சு வைத்துக் கொள்ளுமா மண்ணீரல். எதுக்கு சேகரிச்சு வைத்துக் கொள்வதுன்னா மண்ணீரல் வந்து இப்ப நம்மளுக்கு வந்து ஏதாவது அவசர கால நேரத்துல வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதோ அப்போ வந்து நமக்கு அடிப்படிச்சுன்னா கையில வந்து ரொம்ப ப்ளீடிங் அதிகமா போகும், ரத்தம் அது வெளியே அதிகமா போகும். அப்போ வந்து ரத்த அளவுக்கு மீறி போச்சுன்னா கூட நம்மளுக்கு வந்து உடல்ல இருந்து உயிர் பிரியறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த நம்ம உயிரை வந்து தக்க வைக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம், அந்த மண்ணீரல் உடனே பிரெயினுக்கு சிக்னல் கொடுத்து இந்த சேகரிச்ச பிளட் இருக்கு உடனே ரிலீஸ் பண்ணிடும். அது ரிலீஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து உடலுக்கு தேவையான எங்கெங்க பற்றாக்குறை இருக்கிறது பிளட்டுக்கு சப்ளை வந்து உடனே நடக்கும். இந்த மண்ணீரல் வந்து சேகரிச்ச பிளட் வந்து அவசர காலத்துக்கு உடனே உதவி பண்ணும். இது செகண்ட் பாயிண்ட் மண்ணீரல் பண்ற வேலையில.
நெக்ஸ்ட் மண்ணீரல் என்ன பண்ணுது, தேர்ட் பாயிண்ட் என்ன பண்ணுதுன்னா, கடைசி என்ன பண்ணுதுன்னா மண்ணீரல் வந்து இந்த மண்ணீரல் ஏற்படும் நோய்கள் பாக்குறோம். நம்ம நிறைய மண்ணீரல் பாதிப்புனால நிறைய நோய்கள் நம்மளுக்கு வருது இப்போ. என்ன மாதிரி நோய் வந்து மண்ணீரல்ல பிரச்சனை ஏற்படும் மண்ணீரல்ல என்னன்னா, நம்மளுக்கு வந்து மண்ணீரல் வீக்கம் சொல்லுவாங்க. அது வந்து என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஸ்பிளீன் சொல்றாங்க. இது வீக்கம்னா என்னன்னா, மண்ணீரல் வந்து இருக்க சைஸை விட டபுள் ஆயிடும் சைஸ்ல. அது மண்ணீரல் சைஸ் டபுள் ஆயிடும். ஸோ வந்து மண்ணீரல் வீக்கம் டபுளா ஆகுது நமக்கு தெரியாது ஆக்சுவலா. மண்ணீரல் வந்து நம்மளுக்கு வீங்கி போயிருக்கு, அதுக்கு நம்மளுக்கு பிரச்சனை இருக்கு சொல்லிட்டு நம்ம சீக்கிரத்துல நம்ம அனலைஸ் பண்ண முடியாது நம்மளால. அதனால அது எப்படி நமக்கு தெரிய வரும்னா, ஏன் அது வந்து ஆக்சுவலா வந்து இந்த மண்ணீரல் வீக்கம் அடையுதுன்னா, பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளுக்கு வந்து மலேரியா இல்ல டிபி இல்ல வைரஸ் இன்ஃபெக்ஷன் எதனா வந்துச்சுன்னா, இந்த அனிமியா, இந்த மெட்டபாலிக் டிசீஸ் என்று சொல்லுவாங்க, உடல்ல ஏற்படும் அந்த நோய்கள். இந்த மாதிரி நோய்கள் நம்ம உடம்பை தாக்கும் போது இந்த மண்ணீரல் வீக்கம் ஏற்படும் சொல்றாங்க. பொதுவா மண்ணீரல் வீக்கம்னால இந்த மண்ணீரல் சைஸ் வந்து டபுள் ஆகுது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து இந்த மண்ணீரல் வீக்கத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது நம்மளால. ஏன்னா அதனால வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் வராது, நம்மளுக்கு வலியோருக்கு ஏற்படாது, ஒரு உடம்புல ஒரு வீக்கம் தெரியாது, எந்த ஒரு மாற்றமும் தெரியாது நம்மளுக்கு. அதனால மண்ணீரலுக்கு ஏற்படும் அந்த பிரச்சனை இருக்குன்னு நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியாது நம்மளால. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா வந்து நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்தா நமக்கு தெரியும் கண்டுபிடிக்கலாம். இல்ல வேற என்ன உறுப்பு ஸ்கேன் எடுத்துல கூட இது மண்ணீரல் வீங்கி போயிருக்கு டாக்டர் சொல்லுவாங்க நம்மளுக்கு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்து மண்ணீரல் பாதிப்புனால நம்மளுக்கு வரும் எதுவும் தெரியாது, அறிகுறி எதுவும் தெரியாது. ஆனா வந்து மண்ணீரல் நோய் கொஞ்சம் தீவிரமாகும் போது என்ன ஆகும்னா, இந்த அப்டமல் பெயின் ஏற்படும். நம்ம வந்து இந்த ஸ்டொமக் லெஃப்ட் சைட்ல வந்து அப்டமல் மேல வந்து ஏற்படும் பெயின் வந்து கொஞ்சம் அதிகமாகும். பிளஸ் இந்த பெயின் வந்து மேல் நோக்கி மேல் நோக்கி செல்லும் அந்த பெயின். அது மாதிரி ஒரு பெயின் நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்ம மண்ணில வந்து வீக்கம் ஏற்பட்டதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம உடல் சோர்வு இருக்கும் நம்மளுக்கு. அனிமியா சொல்லுவாங்களே, நம்மளுக்கு உடல் எப்ப பார்த்தாலும் உடல் சோர்வா இருக்கு எனக்கு சொல்லுவாங்க. இது காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, மண்ணீரல் வீக்கம் தான் சொல்லுவாங்க இதுக்கு காரணம். ஸோ வந்து அனிமியாவுக்கு மெயினா வந்து மண்ணீரல் தான் காரணம். ஸோ சரியா இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, பேஷண்ட் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க சரியா சாப்பிட முடியாது, அவங்களால பசி சரியா எடுக்காது அவங்களுக்கு. வயிறு எப்ப பார்த்தாலும் ஃபுல்லா இருக்கு சொல்லுவாங்க. சாப்பிட கேட்டா கூட எப்ப பார்த்தாலும் வயிறு ஃபுல்லா இருக்கு, எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படி சொல்லுவாங்க. இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்குலாம் வந்து மண்ணீரல் வந்து என்லார்ஜ்மெண்ட் இருக்கு, என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஸ்பிளீன் சொல்லுவாங்க, அது பேர் தான். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தாச்சு. மண்ணீரலோட இந்த தேர்ட் ஸ்டேஜ், மண்ணீரலோட நோய் வந்து தீவிரம், அதோட பாதிப்பு வந்து கொஞ்சம் தீவிரம் அதிகமா இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனை வரும்னா, மண்ணீரல் சிதைவு ஏற்படும். சிதைவுனா ஸ்பிளீன் ரப்சர் என்று சொல்லுவாங்க. இந்த மண்ணீரல் சிதைவு வந்து ஸ்பிளீன் ரப்சர் வந்து ரொம்ப தீவிரமா மண்ணீரல பாதிப்பு ஏற்பட்டா இது என்ன ஆகும்னா, வெடிப்பாகும் மண்ணீரல்ல. மண்ணீரல் வந்து இந்த இந்த வெடிப்பு எப்படி பாலைநிலை எப்படி வெடிச்சு போயிருக்கும், அது மாதிரி வந்து இந்த தோல் மண்ணீரலோட மேல் பக்கம் தோல் வந்து அப்படி வெடிப்பா இருக்கும். அதுல இருந்து ரத்த கசிவு நம்மளுக்கு நிறைய வரும், பிளட் லீக்கேஜ். ரத்த கசிவு வெளியே வந்து உடல்ல வந்து அது உள்ள வந்து அப்படி ஸ்ப்ரெட் ஆகும். அது ஆக்சுவலா அது ரொம்ப மோசமா இருக்கும். இது மாதிரி ஸ்டேஜ்ல இருக்க சொல்ல என்ன பண்ணுவாங்க டாக்டர்ஸ், இந்த மண்ணீரல் வந்து எடுத்துடலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மண்ணீரல் வந்து ஒரு காரணம் இது மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வேற காரணம் என்னன்னா, நம்மளுக்கு வந்து இந்த விளையாட சொல்லவோ, ஸ்போர்ட்ஸ் பர்சன் விளையாட சொல்லவோ, இல்ல வந்து என்ன ஆக்சிடென்ட் ஆக சொல்லவோ, அந்த மண்ணீரல் பகுதியில போய் எதுனா ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்ஜெக்ட் வந்து போய் இடிச்சுச்சுன்னா அப்பயும் இந்த மண்ணீரல் சிதைவு ஏற்படும், அந்த ஸ்பிளீன் ரப்சர் ஏற்படும். அதனாலே மண்ணீரல் வந்து அந்த தோல் பகுதியில கொஞ்சம் கிழிஞ்சு ரத்தம் வந்து வெளியே லீக் ஆகும். ஸோ இந்த மண்ணீரல் சிதைவு ரொம்ப ரொம்ப அதிகமா நம்ம கவனிக்காத அதிகமா ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, உடனே வந்து டாக்டர்ஸ் வந்து கண்டிப்பா உடனே மண்ணீரல் வந்து எடுத்துடணும், ரிமூவ் பண்ணிடணும் சொல்லுவாங்க டாக்டர்ஸ் நமக்கு. மண்ணீரல் அது பேர் வந்து ஸ்பீனோக்டோமி. மண்ணீரல் வந்து எடுத்துடுவாங்க. மண்ணீரல் எடுத்துட்டா நம்ம உயிரோடு வாழ முடியுமா அப்படி பார்த்தா, நிறைய பேர் வந்து மண்ணீரல் எடுத்துட்டும் உயிரோடு வாழலாம், நம்ம வாழ முடியும். ஆனா வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு ஃபேஸ் பண்ணும். என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணணும்னா, மண்ணீரல் தான் நம்மளுக்கு வந்து WBC ப்ரொடியூஸ் பண்ணுது நம்மளுக்கு. அப்போ அந்த WBC ப்ரொடியூஸ் பண்ணாதனால நம்மளுக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா, அதனால நம்மளுக்கு பல நோய்கள் வரும். நம்ம நார்மலா இருக்க முடியாது, ஒரு சுறுசுறுப்பா ஆக்டிவா இருக்க முடியாது, டெய்லி செய்யற வேலையெல்லாம் செய்ய முடியாது நம்மளால. ஸோ அது மாதிரி கொஞ்சம் நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல. நெக்ஸ்ட் வந்து இந்த மண்ணீரல் வந்து இப்ப நம்ம இல்லைன்னா, இப்ப மண்ணீரல் செய்யக்கூடிய வேலை வந்து யார் செய்வாங்கன்னா, லிவர் அண்ட் லிம்ஃபாடிக் சிஸ்டம் ஒன்று இருக்கு நம்ம உடம்புல.
நிலநீர் மண்டலம் சொல்லுவாங்க அது பேரு. ஸோ அந்த லிவரும் அந்த நியூக்ளியாட்டிக் சிஸ்டம் அந்த நோட்ஸும் இந்த வேலையை வந்து செய்யும். மண்ணீரல் செய்யற வேலையை வந்து அது பார்த்துக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து நம்ம மனிதர்கள் ஏற்படும் நோய் பார்த்தா இப்போ ஸ்பிளீன் கேன்சரும் சொல்றாங்க. இப்போ ஸ்பிளீன் கேன்சர் வந்து மோஸ்ட்லி வராது நம்மளுக்கு. பிகாஸ் ஏன்னா ஸ்பிளீன் கேன்சர் வந்து ஸ்பிளீன்ல தான் மனிதனுக்குள்ளதான் நம்மளுக்கு வந்து இந்த டபிள்யூபிசி டி செல்ஸ் பி செல்ஸ்லாம் இருக்கு, லிம்போசைட் நோட்ஸ்லாம் இருக்குது. அது இம்யூன் சிஸ்டமா அது டெவலப் பண்ணும். அங்க வந்து கேன்சர் வர்றதுக்கு மோஸ்ட்லி சான்ஸ் ரொம்ப கம்மி, மோஸ்ட்லி வராது. ஆனா ஸ்பிளீன் கேன்சர் ஏன் சொல்றாங்கன்னா இது எதனால வருதுன்னா இப்போ வந்து மெட்டாஸ்டாட்டிக் கேன்சர் சொல்லுவாங்க. இந்த பிளட் கேன்சர், ஸ்டொமக் கேன்சர்ஸ் சொல்லுவாங்க. இந்த 3 கேன்சர் வர சொல்லோ அந்த ரத்தம் வந்து அந்த கேன்சர் பிளட் வந்து மண்ணிற்குள்ள பாயறதுனால உள்ள போறதுனால மேபி அங்க ஸ்பிளீன் கேன்சர் வரும் சான்சஸ் இருக்கு. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஸ்பிளீன் கேன்சர்னு ஒன்று வரது வந்து ரொம்ப ரேர் தான், வரும் வராது ஆக்சுவலா. அது இப்போதைக்கு அது இதுதான் நம்ம வந்து மண்ணில சும்மா சிம்பிளா தான் சொல்லியிருக்கேன். நான் ரொம்ப டீப்பா சொல்லலை நம்ம மண்ணில பத்தி. சும்மா பேசிக்கா மண்ணில என்ன பண்ணுதுன்னு சொல்லியிருக்கேன். மெயினா மண்ணிலோட வேலை வந்து இந்த 3 வேலை பண்ணுது. ஃபில்ட்ரேஷன் ஆஃப் பிளட் பண்ணுது, செகண்ட் வந்து பிளட் ஸ்டோரேஜ் பண்ணுது, நெக்ஸ்ட் வந்து டபிள்யூபிசியை ப்ரொடியூஸ் பண்ணுது. மெயின் முக்கியமான வேலை வந்து மண்ணீரல் பண்ணுது. பட் 20 டேஸ் ஆனவுடனே அந்த பழைய செல் ஆர்பி செல்களை வந்து மெயினா அழிக்கிற வேலையை மண்ணீரல் பண்ணுது. இந்த பேசிக்கா மண்ணீரல் பத்தி தெரிஞ்சுக்கணும் நம்ம. இப்போ வந்து மனிதரோட கான்செப்ட் வந்து அக்குபஞ்சர்ல நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அக்குபஞ்சர்ல வந்து மனிதர்களோட கான்செப்ட் என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இப்போ நம்ம உடம்பு என்ன சொல்றாங்கன்னா பஞ்சபூதங்களால் ஆனது நம்ம இந்த உடல் சொல்றோம். நம்ம வெளியே பஞ்சபூதங்கள் இருக்கு, நம்ம உடலையும் பஞ்சபூதங்கள் இருக்கு. ஸோ வந்து அக்குபஞ்சர் மருத்துவம் வந்து மண்ணீரலை பத்தி என்ன சொல்லுதுன்னா இப்போ பஞ்சங்களா ஆன நம்ம உடலை வந்து 5 பூதங்களாக பிரிச்சிருக்காங்களே, அதே மாதிரி அக்குபஞ்சர்ல வந்து மூலகம் சொல்லுவாங்க. அது இப்போ வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் நம்ம சொல்றோம். அதே மாதிரி வந்து அக்குபஞ்சர்ல வந்து அக்குபஞ்சர் மருத்துவத்துல என்ன சொல்றாங்கன்னா அது நில மூலகம், நீர் மூலகம், காற்று மூலகம், நெருப்பு மூலகம், ஆகாயத்தை வந்து மர மூலகம் சொல்றாங்க. அக்குபஞ்சர்ல 5 விதமான மூலகங்கள் சொல்றாங்க, பிரிக்கிறாங்க. இதை ஒவ்வொரு மூலகத்துக்கும் வந்து 2 உறுப்புகள் சொல்றாங்க நம்ம உடம்புல. ஒரு மூலகத்துக்கும் 2 உறுப்பு. ஒரு உறுப்பு வந்து மெயின் உறுப்பும் மற்றொரு உறுப்பு வந்து துணை உறுப்பும் சொல்றாங்க. அப்போ மெயின் உறுப்பு, துணை உறுப்பு, 1க்கு 2 உறுப்பு. ஆனா நெருப்பு மூலகத்துக்கு மட்டும் 4 உறுப்பு இருக்கு. இப்போ வந்து நில மூலகம் பார்க்கலாம். நில மூலகத்தினோட உறுப்பு என்னன்னா, மெயின் உறுப்பு என்னன்னா மண்ணீரல் தான் சொல்றாங்க. ஸோ நம்ம மண்ணீரல் தான் ரொம்ப முக்கியமான இடம் அக்குபஞ்சர் கான்செப்ட்ல. பிளஸ் வந்து வயிறு வந்து அதோட துணை உறுப்பாக சொல்றாங்க. ஸோ மண்ணீரும் வயிறும் சேர்ந்துதான் இருக்கு, நீல மூலகமாக சொல்றாங்க. மண்ணீரல் வந்து குளிர்ச்சித்தன்மை உடையது, வயிறு வந்து வெப்பத்தன்மை உடையது. நம்ம வயிறு எப்பவுமே வெப்பத்தன்மை இருந்தாதான் டைஜஷன் எல்லாம் ஆகும் சொல்லுவாங்கல்ல வயிறு. அதனால வந்து மண்ணீரல் குளிர்ச்சித்தன்மையும் துணை உறுப்பு வந்து வெப்பத்தன்மையும் உடையது. இப்போ இந்த நில மூலகத்து அதே மாதிரி நீர் மூலகம் இருக்கு. நீர் மூலகம்னா சிறுநீரகம், சிறுநீர் பை சொல்லுவாங்க. காற்று மூலகத்துல வந்து நுரையீரல், பெருங்குடல் சொல்றாங்க. நெருப்பு மூலகம் வந்து இதயம், திருக்குடல், பெரிகார்டியம், ட்ரிபிள் வாமர் என்று 4 உறுப்புகளை சொல்றாங்க. ஆனா இதுல நெருப்பு மூலகத்துல பார்த்தா ட்ரிபிள் வாமர் வந்து அது ஒரு ஆர்கன் உறுப்பு கிடையாது, அது ஒரு ஆர்கன் கிடையாது. ஆனா நம்ம பாடியில ஹோல் சிஸ்டம்லயே வந்து அந்த ஹீட்டை வந்து மெயின்டைன் பண்ணுவது. அது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். ஆனா இந்த அக்குபஞ்சர்ல மட்டும் தான் இந்த விஷயம் ட்ரிபிள் வாமர் கொண்டு வராங்க. பட் வெளியே அலோபதியில வந்து ட்ரிபிள் வாமர் பத்தி யாரும் பேச மாட்டாங்க, அது மாதிரி ஒரு உறுப்பே இல்லை. ஆனா வந்து நம்ம உடம்புல பாடி ஹீட்டை வந்து ரெகுலைஸ் பண்றது, மெயின்டைன் பண்றது வந்து ட்ரிபிள் வாமர் தான். ஸோ பெரிகார்டியம் வந்து நமக்கு இதயத்தோட மேல் உரை சொல்லுவாங்க, பெரிகார்டியத்தை. நெக்ஸ்ட் மர மூலகம் வந்து கல்லீரல், பித்தப்பை, இந்த 2 உறுப்பு இருக்கு. இப்போ நம்ம நில மூலகத்திலோட மண்ணீரலை பத்தி பார்க்கலாம். மண்ணீரல் என்ன அக்குபஞ்சர் மருத்துவத்துல மண்ணீரல் நம்ம என்ன வேலை செய்யுதுன்னு நம்ம சொல்லலாம். இப்போ மண்ணீரலுக்கு வந்து பிடிச்ச சுவை பார்த்தா இனிப்பு. நிலமுகத்துக்கு வந்து இனிப்பு சுவை பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து அது கலர் பார்த்தா மஞ்சள் சொல்லுவாங்க. அந்த உறுப்பு வந்து உதடு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அது எப்போ ஃபங்க்ஷன் ஆகும் டைமிங்ஸ் இருக்கு. ஒரு ஆர்கனுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் டைமிங்ஸ் இருக்கு. ஆனா மண்ணீரலுக்கோட டைமிங் என்னன்னா காலையில 7 to 9 வந்து வயிறுக்கான டைமிங்கும், காலையில 9 to 11 வந்து மண்ணீருக்கான நேரம் சொல்றாங்க. அதை இப்போ 7 to 9 வந்து நம்ம சாப்பிடணும் எல்லாருமே.
அந்த டைம்ல சாப்பிடணும். அப்ப 9 to 11 வந்து நம்ம எதுவும் சாப்பிடக்கூடாது. அப்ப மண்ணீரல் ஃபங்க்ஷன் ஆகும் அந்த டைம்ல. இது மண்ணீரலோட டைமிங்ஸ். ஒரு ஒரு உறுப்புக்கும் ஒரு டைமிங்ஸ் இருக்கு. வயிறோட டைமிங் வந்து காலையில 7 to 9, மண்ணீரலோட டைமிங் வந்து 9 to 11. இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். மண்ணீரல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம யூஸ்வலா டைஜஷன் சிஸ்டம், நம்ம சாப்பிட்ட உணவு வந்து வயிற்றுல வாய் வழியா உள்ள போயிட்டு வயிறுல போயிட்டு சிறுகுடல் பெருங்குடல்லாம் போயிட்டு டைஜஷன்லாம் ஃபுல்லா ஆயிட்டு அதுல வந்து நம்ம சக்தி உறிஞ்சி எடுத்துப்பட்டு ஒரு 3 to 4 hours ஆகும் சொல்லுவாங்க டைஜஷன் ஆகிறதுக்கு. நம்ம சக்தியை பிரிச்சு எடுத்து பெட்ல கலந்து நமக்கு சக்தி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம 3 to 4 hours ஆகும். டைஜஷன் சிஸ்டம் ஃபுல்லா முடிச்சுட்டு தான் நமக்கு நடக்கும் சொல்றாங்க. ஆனா இந்த மண்ணீரல் என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஒரு சாப்பாடு ஒருத்தர் வந்து ஆக்சுவலா வெளியே பசியோடு வராங்க, ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு நல்லா வெயில்ல வேலை செஞ்சுட்டு பசி எப்படி சொல்லுவாங்கல்ல, கண்ணை கட்டுது நம்மளுக்கு, பசி வந்து தாங்க முடியல சொல்லுவாங்க. அந்த மாதிரி பசியில வந்து ஒருத்தர் வீட்டுக்கு வராது, நம்ம சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரெடியாக சாப்பாடு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாய் எடுத்து வைக்கிறாரு. ஒரு வாயில வச்சு ஒரு அந்த ருசிக்கிறாரு. அந்த ருசிக்க சொல்லவே என்ன பண்ணும், அப்பாடி இப்பதான் நம்மளுக்கு உயிர் வந்திருக்கு அப்படி சொல்வாரு அவரு. அப்பனா என்ன அர்த்தம், நம்ம வாயை வச்சு வாயில தொண்டைக்குள்ள கூட முழுங்கல ஆக்சுவலா சாப்பாடு, ஆனா வாயில மென்னு அந்த நாக்கு வந்து அந்த சாப்பாடு ருசிக்க சொல்லவே நமக்கு உடனே இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைச்சது அவங்களுக்கு. அது எப்படி கிடைக்கும், அது எப்படி கிடைக்குது, இந்த வேலையை யார் செய்யறாங்க அப்படி பார்த்தா, நம்ம நாக்கில் ருசிக்கப்பட்ட சுவை சக்தியை உடல் முழுக்க பரவ செய்வதில் மண்ணீரல் என்கிற உறுப்பு முக்கிய பங்காற்றுகிறது என்கிறது அக்குபஞ்சர் மருத்துவம். அப்போ வாயில வச்ச சாப்பாடு உள்ள நம்ம முழுங்கறதுக்கு முன்னாடியே இந்த பல்ல வந்து நல்லா நம்ம உமிழ்நீரோட நம்ம நல்லா மென்னு இந்த நாக்கை ருசிக்க சொல்லவே என்ன பண்ணும், இந்த மண்ணீரல் வந்து அந்த சக்தியை வந்து உறிஞ்சுக்கும். இந்த மண்ணீரல் சக்தியை அந்த உறிஞ்சிட்டு உடனே என்ன பண்ணும், நுரையீரலுக்கு அந்த சக்தியை வந்து பரிமாற்றம் பண்ணும், நுரையீரலுக்கு அனுப்பும். இந்த நுரையீரல் என்ன பண்ணும், உடனே சக்தியை காற்று மூலியமா வந்து இதயத்துக்கு அனுப்பும். இதயம் வந்து இதயம் ரத்த ஓட்டத்தை நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணுது பாடிக்கும். இதே வந்து உடனே அந்த சக்தியை வந்து ரத்தத்துல மிக்ஸ் பண்ணி உடனே ரத்த ஓட்டத்து மூலியமா ஹோல் பாடிக்கும் கொடுத்துரும். இது எல்லா விஷயங்களும் வந்து வித்தின் 1 minute பண்ணி முடிச்சிடும் எல்லாமே. ஸோ வந்து அந்த மண்ணீரல் தன்மை பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு மெயின் ஃபங்க்ஷன் மண்ணீரல் பண்ணுது. ஆனா இந்த மண்ணீரல் பத்தி அலோபதி டாக்டர்ஸ் யாருமே பேசவும் மாட்டாங்க. அது வந்து வெறும் அந்த 120 நாள்ல பழைய அடி செல்கள் மட்டும் அழிக்கிற வேலை மட்டும்தான் பண்ணுதுன்னு சொல்றாங்க. பட் மற்றவங்க யாரும் வந்து இதை பத்தி பேசுறது இல்லை. ஆனா அக்குபஞ்சர் மருத்துவமும் இயற்கை சார்ந்த மருத்துவமும் மட்டும்தான் இந்த மண்ணீரலோட மெயின் முக்கியமான உறுப்பு நின்று பாக்குது. இந்த நம்ம உணவானது வந்து நம்ம உணவு தான் எல்லாமே. ஆக்சுவலா உணவு சாப்பிட சொல்ல உணவானது பசித்து சாப்பிடும் போது ருசித்து சாப்பிடும் போது நோய் நீக்கும் மருந்தாக செயல்படுகிறது. நொறுங்க சாப்பிட்டால் 100 ஆயுசு, உணவே மருந்து என்கின்ற பழமொழிகள் அக்குபஞ்சரில் தான் முழுமையான விளக்கம் பெறுகின்றன. ஸோ வயிறு கெடாம செரிமானம் கெடாமல் எந்த நோயும் உருவாக முடியாது. எனவே முறையான ஜீரணமே ஜீவிதமாகும். ஸோ மண்ணீரலை பத்தி கொஞ்சம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அக்குபஞ்சர் கான்செப்ட் ரொம்ப நேரம் டைம் ஆயிடுச்சுனால நான் வந்து வாய்ப்பு அளித்த தமிழ் ஆனந்த யோகம் அதற்கும் எனது நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வாக அனிதா சசிகுமார் அம்மா அவர்கள் வயிறை பற்றி பேசுவார்கள். அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனிதா சசிகுமார் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, மிக்க நன்றிம்மா. இது நேரம் அம்மா வந்து மண்ணீரல் பத்தி மிக சிறப்பாக எடுத்து உரைத்தாங்க. இப்போ அடுத்தது வந்து இரைப்பை, வயிறு அப்படின்னு சொல்லாங்க, அது வந்து இரைப்பை தான் குறிக்குது. இரைப்பை பற்றி அதனுடைய செயல்பாடு மற்றும் அதனுடைய முக்கியத்துவம் அதனுடைய பாகங்கள் பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து இந்த பிக்சர்ல தெரியுற மாதிரி இரைப்பை எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பாத்தீங்கன்னா நம்மளுடைய வயிற்று பகுதியில் அப்டாமினல்ல இருக்குது. இந்த இரைப்பை வந்து ஒரு ஜே ஷேப்டு அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய அமைப்பு வந்து ஜே ஷேப்ல அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும் இந்த பிக்சர்ல பார்த்தாலே. இது வந்து நம்ம சாப்பிடுற சாப்பாடு வாயின் மூலமாக நம்ம வாயில வச்சு ஒரு 8 செகண்டுக்குள்ள அது வயிற்ற போய் சேர்ந்துருது. அதுல பாத்தீங்கன்னா நம்மளுடைய வயிறு எங்க இடம் பெற்றிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுல வந்து ஈசோஃபோகஸ் மற்றும் சிறுங்குடல் மத்தியில அமைஞ்சிருக்கு. அது என்னன்னா, ஈசோஃபோகஸ்ன்றது நம்மளுடைய உணவு குழாய்.
உணவு குழாய் பாக்குறீங்க. அதில் வழியா நேரா வயிறு சென்றடையுது. உணவு வந்து அந்த இசோபோகஸ் ஸ்பிளிண்டர் அப்படின்னு இருக்கும். அது என்ன வந்து ஒரு வால்வு மாதிரி இருக்கும். அந்த வால்வு வந்து திறக்கும் மூடும். நம்ம உணவு குழாய் சாப்பிடும்போது அது உள்ள போகும். அந்த குழாய் திறக்கும். அதுக்கப்புறம் அது உள்ள போயிட்ட உடனே அது மூடிடும் அந்த வால்வு. அந்த வால்வு மூடாம இருக்கும்போது சில பிரச்சனை வரும். அதை பத்தி பின்னாடி பார்க்கலாம். இப்ப வந்து அந்த வயிறு வந்து நம்ம உணவு குழாய் வாயில சாப்பிட்டு மென்ன உடனே உணவு குழாய் மூலமா உள்ள போகும். அந்த என்ட்ரன்ஸ்ல இசோபோகல் ஸ்பிளிண்டர் இருக்கும். அந்த வயிற்றினுடைய முடிவுல வந்து பைலோரிக் ஸ்பிளிண்டர் அப்படின்னு அங்க ஒரு இன்னொரு வால்வு மாதிரி ஒண்ணு இருக்கும். அது எதுக்குன்னா சிறுங்குடலுக்கு போற எண்டு பார்ட். அந்த கீழே இருக்குது பாருங்க, அந்த பிக்சர்ல பார்த்தா தெரியும். இந்த பான்கிரியாசிஸ்க்கு மேல இருக்கு. அது வந்து சிறுங்குடல் பக்கத்துல இருக்கும் அந்த இடம். அந்த அந்த ஸ்பிளிண்டர் அங்க அங்க எங்க எதுக்கு இருக்குதுன்னா, நம்ம சிறுங்குடலுக்கு போன உணவு மறுபடியும் நம்மளுடைய வயிற்றுக்கு வராம இருக்கிறதுக்காக அங்க வந்து ஒரு ஸ்பிளிண்டர் இருக்கும். அது பேரு பைலோரிக் ஸ்பிளிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. வயிற்றுக்கு பின்னாடி கணையம் உள்ளது. அப்போ வயிறு வந்து தசைகளால் ஆனது நம்மளுடைய வயிறு. இப்ப வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டொமக் அப்படி பார்க்கலாம். இந்த பிக்சர்ல பாருங்க வயிறு எப்படி இருக்குன்றது தெரியல உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்டொமக், அதாவது வயிற்றினுடைய பாகங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். அதுல வந்து கார்டியாக்னு ஒரு பாகம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபண்டஸ்னு ஒன்று இருக்கு. அப்புறம் பாடி, அந்த வயிற்றினுடைய முழு பாடி. அப்புறம் ஆண்ட்ரம், அடுத்தது பைலோரஸ் அப்படின்றது ஒரு வயிற்றினுடைய அமைப்பு. இதெல்லாம் அந்த பார்ட்ஸ் அந்த வயிற்றுல இருக்குது. வயிறு வந்து நிறைய அடுக்கு தசைகள் கொண்டது. அதாவது என்னன்னா, ஏன்னா அதுக்குள்ள வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், நம்ம உணவை செரிமானம் பண்றதுக்கு நிறைய ஆசிட்ஸ் எல்லாம் இருக்கிறதால அது வந்து வயிறு நம்ம அரிக்காம இருக்கிறதுக்காக இயற்கையிலே நமக்கு படைக்கப்பட்டிருக்கு. அதாவது மியூகோஸ், அந்த பிக்சர்ல தெரியுது பாருங்க. மியூகோஸ் அப்படின்ற ஒரு லேயர் இருக்கும். சப்மியூகோசா அப்படின்னு ஒரு லேயர் இருக்கும். இன்னொன்று வந்து செரோசா அப்படின்னு ஒரு லேயர் இருக்கும். இந்த லேயர்லாம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா வழவழப்பான ஒரு பகுதியா இருக்கும் அந்த மியூக்கஸ் லேயர் அப்படின்றது. இன்னொன்னு வந்து அதுல கேஸ்ட்ரிக் கிளாண்டுன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து கேஸ்ட்ரிக் ஃப்ளூயிடை செக்ரேட் பண்ணும். அது வந்து செரிமானத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அந்த கேஸ்ட்ரிக் ஃப்ளூயிட் அப்படின்றது. இந்த இரைப்பையில பாத்தீங்கன்னா நிறைய அடுக்கான லேயர்கள், மசில், ஃபைப்ரஸ் அதெல்லாம் இருக்கும். அதுல வந்து இரைப்பை செல், இரைப்பை லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருக்கு பாருங்க. இது பாத்தீங்கன்னா இந்த இரைப்பையினோட லேயர்ஸ் உங்களுக்கு தெரியும். இதுல வந்து ஃபுல்லா செல்லா இருக்கும். கேஸ்ட்ரிக் கிளாண்டுன்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சப்மியூகோசா லேயர். இந்த லேயர் வந்து இந்த வயிற்றினுடைய ஒரு ஒரு அமைப்பு, இத்தனை அமைப்பு இருந்தாதான் அந்த வயிறு வந்து நம்ம அதுல உண்டாகிற இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து அந்த வயிற்றை அரிக்காம பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி இருக்குது. அதுல வந்து புரோட்டீன்ஸ் நிறைய இருக்கும். அதையும் வந்து செமிக்கிறதுக்காக அதை வந்து பிரேக் டவுன் பண்றதுக்கு ரொம்ப ஹார்டா இருக்கும் புரோட்டீன். அதுக்காக தான் அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அதெல்லாம் இருக்கும். இந்த மியூக்கஸ் லேயர் அப்படின்ற பகுதி தான் வந்து நம்மளுடைய வயிற்றை அரிக்காம பார்த்துருக்கு. நம்ம உடம்புல இருக்கிற அந்த HCl ஆசிட் வந்து எடுத்து வெளியில நம்ம கையில ஊத்துனோம்னா நம்ம கையில இருக்கிற சதைங்க அழிஞ்சு, தோல் அழிஞ்சு, போன் வரைக்கும் உள்ள அந்த எலும்பு தெரியிற அளவுக்கு அவ்வளவு கான்சென்ட்ரேட்டடா இருக்குமா அந்த வயிற்றுல இருக்கிற ஆசிட். சோ அப்ப அந்த ஆசிட வந்து எப்படி இந்த வயிறு காப்பாத்திருக்குன்னு பாருங்க. வயித்துல எப்பவுமே அந்த ஆசிட் இருக்கும். அது என்னதான் நம்ம சாப்பிடுற உணவு வந்து எளிதில் ஜீரணம் பண்றதுக்கு உதவுகிறது. பல சுரப்பிகள் அது உள்ளே இருக்கு. உணவை செரிமானம் செய்ய வயிற்றுக்கு உதவியாக இருக்கிறது. இப்போ வந்து நெக்ஸ்ட் நம்ம இதெல்லாம் வந்து ரொம்ப சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தேவை. நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. இதுல வந்து ரத்த குழாய் எப்படி இருக்குன்றது இந்த பிக்சர்ல பார்க்கலாம். இதுல வந்து லெஃப்ட் கேஸ்ட்ரிக் ஆர்டரி. ஆர்டரினா நம்ம ஹார்ட்ல இருந்து ரத்தம் வந்து அந்த வயிற்றுக்கு போகக்கூடிய அந்த ரத்த குழாய்கள் இதுல பார்க்கலாம். ரைட் கேஸ்ட்ரிக் ஆர்டரி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து இந்த பக்கம் லெஃப்ட் கேஸ்ட்ரிக் அப்படின்னு இருக்கு. சோ இதுல வந்து பிளட் சப்ளை, இந்த ஆர்டரி 3 ஆர்டரி இருக்கு. அதன் மூலம் வந்து வயிற்றுக்கு ரத்தம் அனுப்பப்படுகிறது. இன்னொன்னு வந்து இதுல வந்து வெனஸ் டிரைனேஜ் அப்படின்னு இருக்கு. வயிற்றுல இருக்கக்கூடிய அசுத்த ரத்தங்களை கல்லீரலுக்கு எடுத்து சென்று அது சுத்தப்படுத்தும். இப்ப வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறோங்க. அதுல வந்து நீங்க எப்படி இந்த வயிற்றுல நம்ம சாப்பிடுற உணவு வந்து எப்படி நமக்கு வயிற்றுக்குள்ள போய் என்ன மாதிரி ஜீரணம் ஆகும் அப்படிங்கிறத நீங்க இந்த வீடியோல பார்க்கலாம்.
இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய வயிறு. இந்த வீடியோ எல்லாருக்கும் தெரியுதுங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப பாருங்க, நம்மளுடைய வயிறு எப்படி எங்க லொக்கேட் ஆயிருக்குன்றது இந்த வீடியோல உங்களுக்கு தெரியும். இந்த வயிறுல பாத்தீங்கன்னா சிக்னல்ஸ் வருது. அது என்ன சிக்னல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு உணவ நம்ம கையில எடுக்கும்போது, அந்த உணவு வந்து என்ன மாரி உணவு, அத ஜீரணம் பண்றதுக்கு அதுக்கு என்னென்ன எவ்வளோ லிட்டர் HCl வேணும், அதுக்கு அப்படின்ற சிக்னல் வந்து நம்மளுடைய மூளையிலிருந்து அந்த சிக்னல் வந்து வயிற்றுக்கு அனுப்பும். இப்போ ஒரு குலோப் ஜாமுன் நம்ம கையில இருக்குன்னு நம்ம எடுத்துக்குவோம். அத வந்து நம்ம கண்ண மூடி நெனச்சாலே வந்து அந்த குலோப் ஜாமுன் எப்படி இருக்கு? அது உள்ள இனிப்பு நெறைய இருக்கு. அது கீழ ஜீரா ஊத்தி அந்த குலோப் ஜாமுன் ரவுண்டா இருக்கு. ப்ரவுன் கலரா இருக்கு. அத ஸ்பூன்ல இப்படி வைக்கும்பொழுது அது உடையுது. அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம கண்ண மூடி நெனச்சாலே வந்து நம்ம வாயில உமிழ்நீர் தானா வந்துரும். என்னன்னா நம்ம மூளையில இருக்கிற செல் வந்து நம்மளுக்கு சிக்னல் மூலமா வயிற்றுக்கு அந்த எச்சை மூலமா அத ஜீரணிக்க பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு வயித்துக்கு அனுப்பணும். அதனால அந்த சிக்னல் உடனே அனுப்பிச்சிரும். அதனால நம்ம கண்ணுக்கும், வயிற்றுக்கும் நெறைய சம்மந்தம் இருக்கு. நம்ம கண்ல ஒரு உணவை பார்க்கும்போது, அத ஜீரணம் பண்றக்கு எவ்வளோ அளவு நமக்கு தேவையோ, அந்த ஜீரண சுரப்பிகள்லாம் தானா சுரக்க ஆரம்பிச்சிரும். அதனால தான் நம்ம சாப்பிடும்போது, டிவிய பார்த்துக்கிட்டோ, மொபைல் பார்த்துக்கிட்டோ சாப்பிட்டாக்கா, அது ஜீரணம் ஆவாது. நம்ம கண்ண தொறந்து பார்க்கும்போது, அத ஜீரணம் பண்றதுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்ற சிக்னல் நம்ம மூளையிலிருந்து நம்மளுடைய இரைப்பைக்கு வந்து சேரும். அந்த இரைப்பை பார்த்தீங்கன்னா, சுருங்கி விரியும் தன்மை உடையது அந்த இரைப்பை. ஒரு காலியான இரைப்பை வந்து ஒரு 300 ml அளவுக்கு தான் இருக்கும். பொதுவா 1 லிட்டர் உணவை நிரப்பக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். அந்த உணவு வந்து நம்ம சாப்பிடும்போது 4 லிட்டர் அளவுக்கு விரியக்கூடிய தன்மை உடையது இந்த வயிறு. அப்போ நீங்க எவ்வளோ சாப்பிடுறீங்களோ, அவ்வளோ அளவுக்கு அது எக்ஸ்பேண்ட் ஆகும் அந்த வயிறு. அந்த வயித்துல இருக்க பொருள் எல்லாம் ஜீரணம் ஆகி முடிஞ்ச உடனே, அந்த வயிறு பழையபடி சுருங்குற நிலைக்கு வரக்கூடிய அளவுக்கு அது சுருங்கி விரியும் தன்மை உடையது இந்த வயிறு. அதனால தான் வந்து நம்ப எவ்வளோ வேணா வயிறு முட்ட சாப்பிடுறோம், மூக்கு முட்ட சாப்பிடுறோம். அந்த இரைப்பையினுடைய தன்மை இப்படி இருக்கிறதுனால. அடுத்தது வந்து பிறந்த குழந்தைக்கு 20 ml கொள்ளளவு கொண்ட வயிறு தான் இருக்கும். அந்த குழந்தை வளர வளர அந்த வயிற்றின் கொள்ளளவு மிக அதிகமாக அது வளரக்கூடியது இந்த வயிறு தான். ஒரு காலியான வயிறு வந்து 75 மடங்கு அது பெரியதா ஆகக்கூடிய அளவுக்கு நம்ம வயிறு இருக்கிறது. ஜீரணம் வந்து ஆரம்பிக்கிற இடம் வந்து முதல்ல வாயில தான் ஜீரணம் ஆகுது. அதுல வந்து எச்சில் சுரப்பிகள் காது கிட்ட பக்கத்துல 2 இருக்கு. அப்புறம் கீழ் தாடையில இருக்கு. அப்புறம் நாக்கின் அடிப்பகுதியில இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு கண்ல ஒரு உணவை பார்க்கும்போதே அங்க அந்த எச்சில் சுரப்பிகள் வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் வந்து 25 சென்டிமீட்டர் நீளம் உள்ள உணவு குழாய் வழியாக இரைப்பைக்கு சென்று சேர்கிறது. இது வந்து இந்த இரைப்பை வந்து ஒருத்தருக்கு ஒரு சைஸ்ல இருக்கும். நெறைய சாப்பிடுறவங்களுக்கு வயிறு வந்து பெரிய சைஸ்ல இருக்கும். கொஞ்சமா சாப்பிடுறவங்களுக்கு இரைப்பை வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும். உணவு வந்து வாயுக்குள் நுழைந்த சில நிமிடங்கள் அந்த கலவை வந்து அலைகள் துவங்கும். அதாவது வயித்துல வந்து எப்படின்னா, அத ப்ளாட்டிங்ன்னுவாங்க. அதாவது என்ன ஆகும்னா, இப்ப இந்த பிக்சர்ல பாருங்க. நம்ம சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த வயிறு வந்து இப்ப உணவு உள்ள வந்து விழுது பாருங்க. வந்து விழுந்த உடனே அந்த வயிறு வந்து இப்படியும் அப்படியும் ஒரு அலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க அத. அது என்னன்னா, அது உள்ள இருக்க சாறுகள், அந்த வயித்துக்குள்ள இருக்க சாறுகள் வந்து அத அந்த உணவை வந்து மென்மையாக்குறதுக்காக, அத பிரேக் பண்ணி அந்த உணவை கூழாக்குறதுக்காக அந்த கேஸ்ட்ரிக் ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இரைப்பை சாறு அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து கான்ட்ராக்ட் பண்ணும் வயித்த. நீங்க பார்த்தீங்கன்னா, அப்படி சுருங்கி விரியும் தன்மையில அது அலை மாதிரி பண்ணுங்களாம் அது. சில நிமிடங்கள் அது செய்யும் அது. உள்ளுக்குள்ள வந்த உடனே அந்த சில நிமிடங்கள் அது செய்யும் அது. அதுக்கப்புறமா வந்து அந்த உணவ வந்து முழுமையா அந்த உணவு வந்து நல்லா கூழாக்கி கலவை ஆவற அளவுக்கு அது வெயிட் பண்ணும். இன்னொன்னு வந்து இரைப்பை உணவை கிட்டத்தட்ட 2லிருந்து 6 மணி நேரம் அது வயித்திலே சேமிச்சு வைக்க முடியுமாம்.
எவ்வளவு நேரம் வைக்கும் அதை வச்சிருக்கணும் அப்படிங்கிறது மூளை தரும் சிக்னல், அதாவது தன்னாட்சி நரம்புன்னு சொல்லுவாங்க, ஆட்டோனமஸ் நர்வஸ், அதுதான் டிசைட் பண்ணுமா அந்த உணவை வந்து எவ்வளவு நேரம் வயித்துக்குள்ள வச்சிருக்கலாம் அப்படின்றது. நம்ம அதுக்குள்ளேயோ வேற ஒரு உணவை சாப்பிட ஆரம்பிச்சோம்னா அவசர அவசரமா அந்த வயிறு என்ன பண்ணும், ஏற்கனவே உள்ள இருக்கிற சாப்பாடை சிறுகுடலுக்கு அனுப்பிச்சிரும். அதனால வந்து ஒரு உணவிற்கும் இன்னொரு உணவிற்கும் நிறைய நேரம் 4 மணி நேரமாவது இடைவேளை இருக்கணும். அப்போதான் முதல்ல நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து ஜீரணம் ஆகும். ஜீரணம் ஆன பிறகு அது சிறுகுடலுக்கு அனுப்ப முடியும். இப்ப வந்து வயித்துல ஒரு 4 மணி நேரம் அந்த உணவை வைத்திருந்து அது என்ன பண்ணும்னா, ஒரு மில்ல வேலை செய்யற மாதிரி, அந்த மில்லுல இருக்கிற ஒரு இயந்திரம் எப்படி வேலை செய்யுமோ அது போல நம்மளுடைய இரைப்பை வேலை செய்கிறது. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டை அரைத்து, உடைத்து, கடைந்து இரைப்பையில் சுரக்குகின்ற அந்த HCl அப்படிங்கிற அமிலம், பெப்சின் அப்படிங்கிற ஹார்மோன் இதெல்லாம் நொதிக்க வைக்குது. இவற்றோடு கலந்து உணவை ஒரு கூழ் போல செய்கிறது. இதற்கு 2 முதல் 4 மணி நேரம் வரை ஆகும். நம்ம வந்து வாயிலே கொஞ்சம் மென்னு எடுத்துட்டு போய் அத டைஜஷன் கொஞ்சம் வேலைய வாயிலே நம்ம நல்லா மென்னு சாப்பிட்டுட்டோம்னா வயிற்றினுடைய வேலை, இரைப்பையினுடைய வேலை வந்து கொஞ்சம் குறையும். அப்புறமா வந்து அந்த இரைப்பை கொஞ்சம் சீக்கிரமே ஜீரணம் பண்ணி சிறுகுடலுக்கு அனுப்பிச்சிரும். ஆனா நம்ம அவசர அவசரமா முழுங்குனோம்னா வயிற்றுக்கு தான் வேலை அதிகமா நம்ம குடுக்குறோம்னு அர்த்தம். அப்புறம் வந்து இந்த கூழ் போல ஆன பிறகு இத என்ன செய்யும்னா, அந்த இரைப்பையில இருக்கிற உணவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா சிறுகுடலுக்கு அனுப்பப்படும். சிறுகுடல்ல தான் முழுமையா அந்த செரிமானம் நடைபெறுகிறது. அந்த சிறுமுடங்கள் உள்ள போன உடனே அந்த சிறுகுடல் தான் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களை அது உறிஞ்சி தேவையில்லாத அமிலத்தன்மை, அதாவது அந்த சிறுகுடல் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போச்சுன்னா அந்த சிறுகுடலுக்கு போகும்போது அங்க வந்து அந்த நமக்கு உடம்புக்கு தேவையான முழு ஜீரணம் அடைஞ்சு நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களை அது பிரித்தெடுக்கும். இப்ப வந்து நம்ம எப்படி உணவு எடுத்துக்கிறோம்னு பார்த்தாக்கா, நம்ம வந்து தேவையில்லாத அமிலத்தன்மை, ஆசிட் நிறைஞ்ச பொருட்களை எடுத்துக்கிறோம். ரொம்ப காரமான உணவுகளை சாப்பிடுறோம். நமக்கு ரொம்ப தேவையில்லாத இனிப்பு, காரம், புளிப்பு, சுவை எல்லா சுவையும் அதிகமான உணவுகளை நம்ம எடுத்துக்கிறோம். அது வந்து என்ன ஆகும்னா, குடல் புண்ணாக வருவதை இது வந்து காரணமாக இருக்கிறது. இது தவிர மது அருந்துதல், புகைப்பிடித்தல், ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறது, அதுக்கப்புறம் அதிக மன அழுத்தல், வேலை பளு, இது மாதிரி ஆன காரணங்கள். அதை விட முக்கியமான காரணம் என்ன பாத்தீங்கன்னா, வலி நிவாரண மருந்துகள். இது அளவுக்கு அதிகமா இப்ப எல்லாரும் சாப்பிடுறாங்க. என்னன்னா, ஒரு வலி வந்துருச்சு எங்கேயாவது ஒரு உடம்புலன்னா என்ன பண்றாங்க, உடனே போயிட்டு பார்மசில போயிட்டு அங்க கிடைக்கிற மருந்தை வாங்கி சாப்பிட்டுடுறாங்க. அந்த காரணத்தினால கூட நம்மளுடைய வயிற்றுல வந்து அல்சர் ஏற்படுறதுக்கு காரணமா இருக்கிறது. இதுல எல்லாத்துல விட முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்கன்னா, மனப்பதட்டம், அதுக்கப்புறமா அதிக காரம் சாப்பிடுதல், அதுக்கப்புறமா நேரம் தப்பி சாப்பிடுதல். இப்போ ஒரு கலாச்சாரம் புதுசா வந்திருக்கு. என்னன்னா, இரவு நேரங்களில் சாப்பிடுற கலாச்சாரம் வந்திருக்கு. இந்த ஐடில வேலை பார்க்குறவங்க எல்லாம் வந்து நடுராத்திரியில போய் பிரியாணி சாப்பிடணும், அது ஒரு ஃபேஷனா எல்லார்கிட்ட பெருமையா சொல்றதுக்காக அத போய் சாப்பிடணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. இந்த மாதிரியான பெருவாரியான காரணங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த குடல் புண்கள் உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த நாள்பட்ட குடல் புண்கள் என்ன ஆகுதுன்னா, புற்றுநோயாக மாறும் வாய்ப்பாக இருக்கிறது. இப்போ நம்ம நாட்டு கலாச்சாரப்படி பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் உணவு வந்து அறுசுவை உணவு வச்சுதான் சாப்பிடுறதுக்கு நமக்கு இலையில போடுவாங்க. இலையில வைக்கும்போது முதல்ல இனிப்பு வைப்பாங்க. நம்ம வந்து இனிப்ப தான் முதல்ல எடுத்துக்கணும். ஆனா வந்து இப்போ மேல்நாட்டு கலாச்சாரத்துல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காரமான சூப் தருவாங்க. ஏன்னா, அந்த காரம் அந்த ஊர்ல, அந்த சீதோஷ்ண நிலையில, அந்த ஊர்ல பார்த்தீங்கன்னா, அவங்க ஊர் குளிர் பிரதேசமா இருக்கும். அவங்களுக்கு பசிய உண்டு பண்றதுக்காக இந்த சூப் சாப்பிட்டாங்க. ஆனா நம்ம வந்து இருக்கிற நாடு வந்து வெயில் நாடு. அதுலயும் பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்கும் நெறைய பசி எடுக்குது. நமக்கெல்லாம் பசி இல்லாமலாம் கிடையாது. நல்லா பசி எடுக்கக்கூடிய அளவுக்கு வேலை செய்றோம் நம்மல்லாம். ஆனா இப்போ நமக்கு சூப் முதல்ல சாப்பிடுறது அவசியமே இல்ல.
இது மேலை நாடு கலாச்சாரத்துக்காக பார்த்து நம்ம காப்பி பண்ணக்கூடாது. நமக்கு தேவைய நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்மளுடைய சீதோஷ்ண நிலைக்கு எப்படி தேவையோ அது மாதிரி நம்ம சாப்பிடணும். நம்ம வந்து முதல்ல இனிப்பு தான் சாப்பிடணும். இனிப்புனா என்னன்னு அர்த்தம்னா, இலையில வைக்கிற ஆர்டிபிஷியலா செஞ்ச எந்த சுவையும் இனிப்பு ஆகாது. அக்குபஞ்சர் தத்துவப்படி இனிப்புனா அது நேச்சுரலா பழுத்த பழங்கள் மட்டும்தான் இனிப்பு. சோ இனிப்பு வந்து நம்மளுடைய ஜீரணத்தை அதிகப்படுத்தும். அதனாலதான் வந்து நம்ம முதல்ல இலையில என்ன வைப்பாங்கன்னா ஸ்வீட் தான் வைப்பாங்க. அதை தான் நம்ம சாப்பிடணும். அதை வந்து இப்போ ஃபேஷன்ற பேர்ல வித்தியாசமா வேற வேற கலர்ல வேற வேற வெரைட்டியா அப்படின்ட்டு ஸ்வீட் வைக்கிறாங்க. அதெல்லாம் சாப்பிட்டா இன்னும் நம்ம உடம்புக்கு கெடுதல் தான் வரும். இருந்தாலும் தவிர்க்க முடியாது. இப்போ வந்து அந்த மாதிரி குடல் புண்கள் ஏற்பட்டா முதல்ல வந்து அவங்க சூப் சாப்பிட்றத நிறுத்தணும். முதல்ல வந்து அவங்க நிறைய பழங்கள் சாப்பிட்டு பழகலாம். அப்புறம் வேக வச்ச உணவுகளை அவங்க சாப்பிடலாம். அடுத்தது தேங்காய் பால், மோர் இப்படி பல நுண்ணுயிர்கள் கொண்ட இயற்கையிலே தயாரிச்ச முறைகளை சாப்பிடும்போது குடல் புண்களை குணப்படுத்தலாம். அக்குபஞ்சர் தத்துவப்படி கீதாதேவி அம்மா சொன்னாங்க பல விஷயங்கள். அதுல வந்து நிலமூலகம் அது வந்து மண்ணீரல் மற்றும் இரைப்பை. இதுக்கு சக்தி தரக்கூடிய சுவை வந்து இனிப்பு. அதுதான் ஏற்கனவே சொன்னேன். இனிப்பு வந்து பழம் சாப்பிடுறதுதான். இப்போ நம்ம இரைப்பைக்கு எந்த உணவு ஒரு ஒரு சுவைக்கும் ஒரு ஒரு உணர்வு உண்டு. அது ஒரு ஒரு உறுப்புக்கு கொண்டு போய் சேர்க்கும் அந்த சக்திய. இப்போ வந்து இனிப்பு சாப்பிட்டோம்னா நம்ம நிலமூலகம் ஸ்ட்ராங் ஆகும். துவர்ப்பு, கசப்பு சாப்பிட்டோம்னா நம்மளுடைய நெருப்பு மூலகம் ஸ்ட்ராங் ஆகும். இது மாதிரி 5 மூலகம்னா பஞ்சபூத உறுப்புகள் அவங்க சொன்னாங்க. 6 உறுப்புகள் இருக்கு. அதுக்கு துணை உறுப்பும் இருக்கு. நம்ம சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து அதுக்கு சக்தி கொண்டு போய் சேர்க்கும். அதனால நம்ம ஒரு ஒரு உணவும் வந்து சாப்பிட்டு ருசிச்சு ரசிச்சு சாப்பிடும்போது நம்மளுடைய 12 உறுப்புகளுக்கும் மிகச்சிறந்த சக்தியை கொண்டு போய் நம்ம சேர்க்கிறோம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பழங்கள் சாப்பிடுறது வந்து நமக்கு ஜீரணத்துக்கு பெரிதும் உதவும். இப்போ வந்து நம்மளுடைய இரைப்பையோட பிரத்யேக நேரம்னு ஒண்ணு இருக்கு. காலை 9 மணி முதல் 11 மணி வரை தான் இந்த இரைப்பை வந்து வேலை செய்யும். அப்போ வந்து இரைப்பைக்கு நீங்க சாப்பிட்டு முடிச்சிருந்தீங்கன்னா, அந்த இரைப்பை வேலை செய்யற நேரம் வந்து சீக்கிரமா முடியும். நீங்க அப்பதான் சாப்பிட தொடங்கினீங்கன்னா, அதுவும் கஷ்டம். இல்ல அந்த நேரத்த தவறி வேற நேரத்துல சாப்பிட்டீங்கன்னா, அதுவும் இரைப்பைக்கு பிரச்சனையா கொண்டு வந்து சேர்க்கும். பசி இருக்கும்போது சாப்பிடணும். பசி இல்லாத போது சாப்பிடக்கூடாது. பசி எடுத்தும் சாப்பிடாம இருந்தோம்னா, அதுவும் நம்மளுடைய இரைப்பைக்கு பிரச்சனை குடுக்குறோம். பிரச்சனை வந்து சேரும். அதனால காலையில 8ல இருந்து 8:30 மணிக்குள்ள சாப்பிடுற நேரம் அது. அத தவறுறது மிகப்பெரிய பிரச்சனைய உண்டு பண்ணும். இது வந்து பெண்களுக்கு நிச்சயமா இத வந்து கடைபிடிக்கணும் நீங்க. காலையில 8ல இருந்து 8:30க்குள்ள சாப்பிட முயற்சிக்கணும். ஏன்னா, அதுக்கப்புறமா அந்த இரைப்பையுடைய சக்தி வந்து ரொம்ப வலுவாயிடும். அதுக்கப்புறமா சாப்பிட்டோம்னா. அதனால இரைப்பைக்கு சக்தி குறைபாடு ஏற்படும்போது, அது பாதிக்கப்படும் உடல் பகுதிகள் பார்த்தீங்கன்னா, இடுப்பு மற்றும் விலா பகுதி. இந்த இடத்துல தான் நம்மளுக்கு பிரச்சனை உண்டு பண்ணும். நம்ம சரியா சாப்பிடாம, உணவு பழக்கவழக்க குறைபாடு இருக்கும்போது, இதனால பிரச்சனை ஏற்படக்கூடிய இடம் இந்த இடுப்போ, அதனுடைய அடுத்து விலா எலும்பு. இந்த பகுதிகள்ல வரும். இப்போ ஒரு நிலத்துல போடப்படும் விதை வந்து நிலத்தின் தன்மைக்கேற்ப செடியாக வளரும். அது நோய் இல்லாம நல்ல செடியா வளர்றதுக்கு அந்த நிலத்தின் தன்மையை பொறுத்துதான் இருக்கு. அதே போல நம்மளுடைய இரைப்பை வந்து நிலம் அது. அந்த இரைப்பையில் போடப்படும் உணவை பொறுத்துதான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் அமைந்திருக்கிறது. கண்ணில் பட்டதெல்லாம் எடுத்து வாயில போட்டுக்கிறோம். கையில கிடைச்சதெல்லாம் எடுத்து வாயில போட்டுக்கிறோம். பெண்கள் பாத்தீங்கன்னா, நம்ம மீதமுள்ள உணவை திரும்ப திரும்ப சூடு பண்ணி சாப்பிடுறாங்க. இதெல்லாம் வந்து நம்மளுடைய வயிற்றை ரொம்ப எளிதில் கெடுக்க வச்சிரும். இது பாத்தீங்கன்னா, நம்ம உணவு பழக்கம் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வாயில என்ன சாப்பிடுறோமோ, கண்ணுல பார்த்து வாயில நம்ம என்ன சாப்பிடுறோமோ, அந்த அளவுக்கு நம்ம உடம்ப வந்து நம்ம நல்லா வச்சுக்க முடியும். அக்குபஞ்சர் தத்துவப்படி உணவே மருந்து தாங்க. நம்ம சாப்பிடுற உணவு தான் மருந்து அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூடு பண்ணி சாப்பிடுறதால வந்து பெருசா ஒண்ணும் மிச்சம் பண்ணிட போறதில்ல. ஆனா, அந்த சூடு பண்ணி சாப்பிட்டு அதனுடைய வர வியாதிகளுக்கு நம்ம கொண்டு போய் செலவு பண்றத விட, அந்த உணவை மாட்டு தொட்டிலோ எங்கேயோ போட்டுட்டோம்னா, நம்ம உடம்ப காப்பாத்தலாம். நம்ம குடும்பத்த நம்ம காப்பாத்தி நம்ம ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவர் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்காங்க. மருந்துன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அதுல வந்து 10 குறள் எழுதியிருக்காரு திருவள்ளுவர். இப்போ இல்ல இதுல அவரு எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எழுதி வச்சிருக்கார். அதுல என்ன எழுதியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் குறளே வந்து
மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, சாப்பிட்ட உணவு செரிமானம் ஆகிவிட்டதா என்பதை உணர்ந்து அடுத்த வேளை உணவு உண்ண வேண்டும். அப்படி வாழ்ந்தால் நோயும் இருக்காது, மருந்தும் தேவைப்படாது. அவர் மருந்துன்னு எதையுமே குறிப்பிடல திருவள்ளுவர். 10 குறள் இருக்கும். 10லயுமே மருந்துன்னு சொல்லவே மாட்டார். எதுவுமே மருந்து, எது மருந்து அப்படின்றது அந்த காலத்துல இருந்திருக்கும். அது எதுவுமே மருந்துன்னு அவர் சொல்லவே இல்ல. நம்ம சாப்பிடுற சாப்பாடு எப்படி இருக்குமோ அதுக்கு போய் நம்மளுக்கு நோயும் வராது, அதுக்கு நம்ம மருந்தும் வேண்டாம் அப்படின்னு முடிச்சிட்டார். அதனால நம்ம ஒரு உணவை சாப்பிட்டோம்னா அது சாப்பிட்டு முடிஞ்சு ஜீரணம் ஆச்சான்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்ச பிறகுதான் அடுத்த வேளை உணவு எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம எந்த விதமான நோய்க்கும் நம்ம தாக்க மாட்டோம். நம்மளுக்கு மருந்தும் அவசியப்படாதுன்னு தேவைப்படாது அப்படின்னு அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம தேவைக்கேற்ப சாப்பிடுவோம். எப்படி சாப்பிடணும், நம்ம வாழ்க்கையை எப்படி ஹெல்த்தியா வச்சுக்கலாம் அப்படின்றத பத்தி அடுத்தது அனார்கலி அம்மா சொல்லுவாங்க. இந்த இந்த தகவலை நீங்க எல்லாருக்கும் பகிர்ந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லும்போது அவங்களும் இந்த நாலேஜ் வச்சுக்கிட்டு அவங்களும் ஹெல்த்தியா வாழ்வாங்க. அதனால எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொன்னேன். பிழை இருந்தால் மன்னிக்கவும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். அனார்கலி அம்மா, நீங்க துவங்கலாமா? தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இதுவரையிலும் நமக்கு கீதா தேவி அம்மா மண்ணீரலை பற்றியும் அடுத்ததாக இறைப்பை பற்றியும் அனிதா அவர்கள் மிக அற்புதமாக எடுத்துரைத்தார்கள். இது நம்ம உணவே மருந்து, உணவை உண்டுதான் வாழ வேண்டும், ஆரோக்கியமான உணவாக இருக்க வேண்டும், அறுசுவை நிறைந்த உணவாக இருக்க வேண்டும். இதை நாம் புரிந்து நம் உடலில் உயிர் ஒரு ரிதமிக்கா ஒர்க் பண்ற மாதிரி, இப்ப பிரபஞ்சத்துல எப்படி எல்லாம் ஒரு இசைவான இயக்கம், அலை இயக்கத்தோடு இயங்குகிறதோ அதே போல அந்த பஞ்சபூத தத்துவங்கள் இணைந்த நம்முடைய உடலும் ஒரு ரிதமிக்கா ஒர்க் பண்ணோம்னா நாம சரியான உணவு சரியான நேரத்திற்கு பசித்து புசிக்கணும். சாப்பாடு உண்டுதான் வாழணும். ஒருபடி உணவிலே உலக ஒற்றுமை கண்டிடுன்னு நமக்கு மகான் சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்ப ஸ்பிளீனை பத்தி ரொம்ப அழகா அம்மா சொன்னாங்க. ஒரு சின்ன உறுப்புனா மூர்த்தி சிறிது ஆனால் கீர்த்தி பெரிது, அதனுடைய வேலை அளப்பரியது, உடல் முழுவதும் அது ஒர்க் பண்றது. அந்த எந்த சிஸ்டத்துல ஒர்க் பண்றதுன்னாங்க அம்மா கீதா தேவி அம்மா ரொம்ப சிறப்பா எடுத்து சொன்னாங்க. நம்ம அந்த கோவிட் டைம்ல தான் நோய் எதிர்ப்பு சக்தின்னு போனோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவுமே தெரியல. ஆனா நம்முடைய சித்தர்கள், முன்னோர்கள், நம்முடைய வழி வந்த பெரியவங்க எல்லாருமே சொல்லிட்டு போயிருக்காங்க, உணவே மருந்து, இயற்கையில் இருக்கு. அதாவது ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்பே இயற்கை அனைத்து ஓரறிவிலிருந்து தாவர வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு மூலிகை மருந்துகள் எங்கேயும் மறைச்சு வைக்கல. அந்த இயற்கை தெரு ஓரங்களில் நம்முடைய நோய்க்கு தேவையான அத்தனை நோய்க்கு தேவையான ஒரு மருந்துகளை மிக சிறப்பாக படைத்து விட்டு போயிருக்கிறது, நாம் அறியாமல் இருக்கிறோம். அதே மாதிரி இறைப்பை பற்றி மிக தெளிவாக எடுத்துரைத்தார்கள். அதனுடைய உள்ளுறுப்புகள், அதனுடைய பயன், எப்படி உணவை உண்ண வேண்டும், அந்த உணவு செரித்து அது என்ன நமக்கு பயனாக போகிறது என்பதை மிக பல உதாரணங்களோட எடுத்துரைச்சாங்க. இதெல்லாம் ஏட்டுக்கல்வியில நிறைய பேருக்கு கிடைக்காது. ஆனா சித்தர்கள் உணர்ந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. திருமூலர், வள்ளுவருமே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொன்னாரு. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு திருமூலர் உணவை பற்றியும் நாம் எப்படி உணவு உண்ண வேண்டும், அது எவ்வாறு நமக்குள் வருகிறது என்று சித்தர்கள் வாக்கியம் நிறைய இருக்கு. இதெல்லாம் உணர்ந்து ரொம்ப சிறப்பா எடுத்து கொடுத்த 2 கீதா தேவி அம்மாவுக்கும் அனிதா அம்மாவுக்கும் நன்றி. அடுத்து நான் அது உணவு முறை எது நாம தவிர்க்கணும், எதை சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது என்பதை பற்றி சொல்ல போறேன். இந்த கல்லீரலுக்கு முக்கியமா அதனுடைய வேலைகளை சொல்லிட்டாங்க. அது கிருமி வந்தால் நமக்கு நோய் தொற்றிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது முக்கியமாக மண்ணீரல், முக்கிய உறுப்பு அது. அதாவது அந்த ஒயிட் செல்ஸ் உருவாகிறதுக்கு ரெட் செல்ஸ், டேமேஜ் ஆன ரெட் செல்ஸ் எல்லாத்தையுமே புதுப்பிச்சு பழைய செல்ஸ்களை அழித்து கொடுக்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு அணுக்கள் உடலில் இருந்து பிரிகிறது. அதாவது உயிர் பிரிந்தாற் போல உடலில் இருந்து அணுக்கள் கண்ணுக்கு தெரியாமல் பிரிகிறது என்பதை
நாம உணரணும். இதை பற்றி நமக்கு மகரிஷி பாடத்திட்டத்திலேயே கொடுத்துருக்காங்க. ரத்த சோகை, ஆஸ்துமா இதெல்லாம் வரும் இந்த மண்ணீரல் வீக்கம் இருந்தால். அதே மாதிரி இதுக்கு வந்து ஜிங்க் பவர் இருக்கு. ஜிங்க் உணவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணீரல் சிறப்பா இருக்கும். அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சு சூடுபடுத்தி பழைய உணவு சாப்பிடக்கூடாதுன்னு அம்மா சொன்னாங்க. அது ரொம்ப கெடுதல். லட்சங்களிலும் கோடிகளிலும் சம்பாதிக்கக்கூடிய பெரிய வசதியானவர்கள் கூட நிறைய வேஸ்ட் பண்றோம். அப்படி சாப்பாடு விஷயத்துலதான்பா கைய வைப்பாங்க. யார் எங்க பார்த்தாலும் என்ன வேணா செலவு பண்ணுவாங்க. ஒரு என்ன சொல்ல, மாலுக்கு போறாங்க, 1000 2000 செலவு பண்ணுவாங்க. ஆனா இங்க வீட்டுல இருக்கக்கூடிய உணவு ஐயோ வேஸ்டா போகுது, அதை எடுத்து நான் வாயில போட்டுக்குவேன். வயிறு கேக்குது, ஐயா நான் குப்பை தொட்டி ஐயா அப்படின்னு கேக்குது. இதுல முக்கியமா இல்லத்தரசிகள் கவனிக்க வேண்டியது, ஒரு மாவு சத்து மாவு அரைச்சா கூட அது ஒரு 2 நாளுக்கு தான் நீங்க வச்சுக்கணும். அதே மாதிரி உணவு சமைத்து ஒரு 4 மணி நேரத்துக்குள்ள நீங்க அதை யூஸ் பண்ணிடணும். புதுசா செஞ்சு சிறப்பா வாழ்ந்து ஆரோக்கியமா. என்னங்க ஹாஸ்பிட்டல்ல போய் கியூல நிக்கிறாங்கங்க, மணிக்கணக்குல காத்துட்டு இருக்காங்கங்க. சினிமா தேட்டர் கூட போயிடுறாங்க, 3 மணி நேரத்துல வந்துரும். ஆனா ஹாஸ்பிட்டல் போனா நாள் கணக்குல இருக்காங்க. ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் இருந்தா அந்த குடும்பமே பாதிக்கப்பட்டு, அந்த குடும்பத்துல இருக்க 4 பேருக்கு பிரச்சனை, அடுத்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க 40 பேருக்கு பிரச்சனை. இதையெல்லாம் நீங்க தவிர்க்கணும். நீங்க ஆரோக்கியமா வாழணும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள் நீங்கள் சங்கல்பமாக போட்டுக்கொள்ளுங்கள். இப்ப இதுல வந்து மண்ணீரலை நாம் காப்பதற்கு நிறைய இயற்கையில் நமக்கு இருக்கு. முக்கியமா அதாவது மூலிகை வகையில சொல்றேன், காய்கறி வகையில சொல்றேன். காய்கறின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது கோவைக்காய் ரொம்ப பெஸ்ட்டுங்க. அது வந்து சுகர், இந்த மண்ணீரல் இதுல சுகர் வரும், அதை நாம தடுக்கலாம். அதே மாதிரி அடுத்து வந்து நம்முடைய எக்ஸசைஸ் பெஸ்ட். எக்ஸசைஸ் அண்ட் தியான பயிற்சி, மன ஓர்மைக்கு இதெல்லாம் இருந்தாலே உங்களுக்கு மண்ணீரல் வந்து ரொம்ப சிறப்பா ஒர்க் பண்ணும். ஏன்னா இங்க ஒரு சொன்னாங்களே ஒரு மனசுல அழுத்தம் இருக்க உங்களுக்கு நிச்சயமா எல்லா உடல் முழுக்க அனைத்து பாகங்களும் கெட்டுவிடும். அதனால நீங்க தியான பயிற்சி, உடற்பயிற்சி நிச்சயமா செய்யணும். அடுத்து இதுக்கான மூலிகைன்னு பாத்தீங்கன்னா சீந்தில் தேநீர் குடிக்கலாம், கரிசலாங்கண்ணி, கீழாநெல்லி, வேப்பம்பூ ரசம், இது கருப்பு திராட்சை, நாவல் பழம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு மண்ணீரலுக்கு ரொம்ப பயனுள்ள வகை. இது எல்லாமே நமக்கு கிடைக்குதுங்க. இப்போ ஒரு பீரியட்ல காய்கறியை தேடி போவாங்க. ஆனா இப்போ தெருவுல 4 காய்கறி கடை வந்துருச்சு, எல்லாமே இருக்கு. பாகற்காய், அவரை, நாவல், அதே மாதிரி பூக்கள்ல வந்து ஆவாரம்பூ, கொன்றை, இது கல்லீரலுக்கும் நல்லது, மண்ணீரலுக்கும் நல்லது, கணையத்துக்கும் நல்லது. ஏன்னா அதனோட இணைந்து வரக்கூடிய நோய்கள் நமக்கு வராமல் தடுக்கும், இரத்த சோகையை தடுக்கும். அடுத்ததாக மிளகு குடிநீர் கூட குடிக்கலாம். மிளகு குடிநீர் நீங்க ரொம்ப சாதாரணமா தண்ணியில நமக்கு உணவு முறையில பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாளிப்புல போடுவாங்க. எவ்வளவு போடுவாங்க? கடுகு, சீரகம், சோம்பு, இதெல்லாம் ஒரு பிஞ்ச் அளவுதான் போடுவோம். அந்த அளவுக்கு தினமும் நீங்கள் குடிநீர், ஊறல் குடிநீர்னு குடிக்கலாம். அதாவது லைட்டா தண்ணி சுட வச்சுட்டு அதுல மிளகு, சீரகம் போட்டு அந்த தண்ணிய நாள் முழுவதும் நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணீரலுக்கு நல்ல ஒரு உத்வேகம் கொடுக்கும். அது சிறந்த உணவு முறை, அதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அடுத்து வந்து தேன் கலந்து சூரணம் செய்யலாம். இந்த சோம்போட தேன் கலந்து சாப்பிடலாம். நீங்க இந்த ஹோட்டல்ல எல்லாம் குடிக்கக்கூடிய அந்த இனிப்பு கலந்த சோம்பு தவிர்க்கணும். வெறும் சோம்பு, நாம் தாளிப்புக்கு போடக்கூடிய சோம்பு, அதை சாப்பிடணும். அதுக்கப்புறமா இந்த டீ தூள் இருக்கு இல்லைங்களா, அதை ஜஸ்ட் மஞ்சத்தூள் போட்டு வெறும் டீ தூள் ஒரு 1/4 டம்ளர் குடிச்சா கூட போகும். அதே மாதிரி பீர்க்கங்காய், சீரகம், சோம்பு, இஞ்சி, பூண்டு, அது தினசரி உணவில் நீங்க சேர்த்துக்கணும். அடுத்து துவையல் சொல்லுவோம். துவையல் என்னும்போது புதினா துவையல், கருவேப்பிலை துவையல், கொத்தமல்லி துவையல், இது சேர்த்துக்கலாம். பழம்னு பாத்தீங்கன்னா பப்பாளி, அத்திப்பழம், மாதுளம், அன்னாசி, இதெல்லாமே உங்களுக்கு அந்த வண்ணங்களில் இருக்கக்கூடிய சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் வந்து நிறைய ஆர்பிசி கவுண்ட் எல்லாம் பெருக்கும். அதே மாதிரி கேரட், பீட்ரூட், முள்ளங்கி, வெள்ளரி, இது எந்த வகையிலாவது நீங்க வாரத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும்.
இது மண்ணீரலுக்கான உணவு. அடுத்து நீங்க இரைப்பைன்னு சொன்னாங்க. இரைப்பைன்னும் போது நம்ம உமிழ்நீர்ல ஆரம்பிச்சு உமிழ்நீர் பத்தி சொன்னாங்க, எங்கெங்க சுரக்குது, எப்படி வருதுன்னு. காலையில் நீங்கள் முதல் வேலையாக பல் துலக்கும் போதே உங்களுடைய வேலையை ஆரம்பித்து விடலாம். பல் துலக்குவது நிச்சயம் மூலிகை பல்பொடியில் தான் துவங்க வேண்டும் உங்களுடைய காலை பொழுது. அப்பொழுதுதான் உங்களுக்கு அந்த நாள் இனிமையாக அமையும். என்னன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த மூலிகையில் இருக்கக்கூடிய அதுல என்ன இருப்பாங்கன்னா ஆலும் வேலும் பல்லுக்கு உறுதின்னு நம்ம சும்மா சும்மா பாட்டுல தான் கேட்போம். ஆனா ஆலங்குச்சி, வேலங்குச்சி அதெல்லாம் நமக்கு அந்த துவர்ப்பு தன்மையை காலையில நம்ம வாய்க்கும் பல்லுக்கும் அந்த ஈறுகளுக்கும் மிதமாக அழுத்தி கொடுத்து அதன் பல் துலக்கினீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அந்த வாய் துர்நாற்றம் வராது. இந்த வாயில் சுரக்கக்கூடிய உமிழ்நீரானது அமுது நீர், அது உயிர் நீர். அதை நிச்சயமா நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த அமுது நீரையும் உயிர் நீரையும் நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்றால் காலையில் பல் துலக்கும் போதே மூலிகை பல்பொடியில துலக்குங்க. அந்த பேஸ்ட்ன்ற வகை என்னன்னா புகைப்பிடிப்பவர் ஒரு 2 சிகரெட் பிடிச்சா என்ன ஒரு அந்த உங்களுக்கு கெடுதல் ஏற்படுமோ அந்த கெடுதல் பேஸ்ட்ல இருக்கு. அதை நீங்க புரிஞ்சிட்டு அதனால நீங்க நாட்டு மருந்து கடைகளில் எல்லா கடைகளிலுமே இப்போ மூலிகை பல்பொடி கிடைக்கிறது, அதை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பசித்த பின்தான் உணவு உண்ண வேண்டும், அற்றால் அளவறிந்து உண்க, அகுதுடம்பு பெற்றான் நெடுதுய்க்குமாறு என்று வள்ளுவனார் வாக்கு. நாங்க உணவு உண்ட பின்னு ஜீரணத்த பின் உண்டால் உங்களுடைய உடம்பு நெடுதுய்க்கும். அப்போ நீங்க பண்ணலாம். அதே மாதிரி கண்ணால பார்த்து சுவையை அந்த உணர்ந்து மூளைக்கு சிக்னல் போயிட்டு நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு வாயில் உமிழ்நீர் சுரக்கும். அது என்னன்னா சாப்பிடணும்னு நினைச்சு நம்ம இருக்கும்போது அதுல இருக்க கண்டென்ட், அந்த உமிழ்நீர்ல இருக்கிற கண்டென்ட் மியூக்கஸ் சலைவா சீரஸ் சலைவான்னு 2 போகும். ரெண்டுமே இப்ப பாத்தீங்கன்னா நீங்க உணவு உண்ணும் போது ஒரு தன்மையோட ஒரு கண்டென்ட்டோட உமிழ்நீர் சுரக்கும். எக்ஸசைஸ் ஸ்போர்ட்ஸ் செய்யும் போது ஒரு விதமான உமிழ்நீர் சுரக்கும். யாரையாவது திட்டுறீங்கன்னா அப்ப சுரக்கக்கூடிய உமிழ்நீர் தன்மையை நீங்க உணருங்கள். அதை மட்டுமே துப்பிடணும். மற்ற நேரங்களில் ஒரு துளி கூட நீங்க அந்த அமுது நீரை வேஸ்ட் செய்யக்கூடாது. நிச்சயமாக இந்த உமிழ்நீர் நம்முடைய பல்சத்தை வராமல் காக்கிறது, வாய் நாற்றம் வராமல் காக்கிறது, வாயை பாதுகாக்கும் ஒரு அற்புத அமுத நீர் உமிழ்நீர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அதற்கு அடுத்து நாம் உண்ணக்கூடிய உணவானது வாயை மூடி உதடு மூடி நன்றாக மென்று 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 குறைந்தது 20 தடையாவது மென்று கூழாக்கி அந்த உமிழ்நீரோடு கலந்து அதுக்கப்புறம் அந்த இது எப்படி போகணும்னா உணவு குழாயில ஒரு சறுக்கு மரத்துல வழுக்கிட்டு போற மாதிரி மென்மையா போய் இரைப்பையை அடையும் போது மிக அற்புதமான வேலையை இரைப்பை துவங்கும். ஆஹான்னு ரொம்ப சந்தோஷப்படும். நீங்க இதோடலாம் பேசுங்க. இப்ப நமக்கு ஆரோக்கிய தியானம் ஐயா கொடுக்கும்போது ஒவ்வொரு உறுப்பையும் சொல்லும்போது உணருங்கள். அது யாரு அங்கதான் இருக்கு. அதுவாக நாம் இருக்கிறோம் என்பது ஒண்ணும் இல்ல. அதுதான் பெரிய இண்டஸ்ட்ரி நமக்குள்ள ஒர்க் பண்றத நீங்க உணரணும். நிச்சயமாக ஒவ்வொரு அந்த நம்ம 2 ஒழுக்க பண்பாதை இங்க கொண்டு வந்து ஆக்டிவேட் பண்ணி பாருங்க. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் யாரோ இல்ல, முதல்ல நம்முடைய உடலுக்கு துன்பம் தராமல் புகைப்பிடிக்காதல், மது அருந்தாமல், இன்னொன்னு வெற்றிலை பாக்கு அதோடு சேர்ந்து புகையிலைய சேர்த்து போடாம இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. பசிச்சு சாப்பிடுவேன். மென்று மென்று உணவு உதடு மூடி மென்று செல்லும்போது என்னன்னா காற்று உள்ள போகாமல் தடுக்கப்படும். அது டிவி பார்த்துட்டோ, அது சொல்லிட்டாங்க அம்மா, டிவி பார்த்துட்டோ பேசிட்டோ சாப்பிடக்கூடாது. அப்போ வயிறு சொல்லும் ரொம்ப சந்தோஷமா. அப்படி இல்லாம ஒரு சிலர் லபக்கு லபக்குன்னு விழுங்குற கேஸும் இருக்கு. அப்படி சாப்பிடும்போது அது என்ன சொல்லும், இப்பா உனக்கு தான் பல்லு இருக்குல்ல, அழகா சுவைச்சு கொடுக்கலாமே, எனக்குள்ள என்ன கிரைண்டரா இருக்குன்னு என்ன கேட்கும். இதெல்லாம் நீங்க அந்த உணவு உண்ணும் போது அதை பார்த்து ரசித்து ருசித்து லவ் பண்ணி சாப்பிடுங்க. யாரையும் எதுக்கோ லவ் பண்றோம். நம்ம சாப்பிடக்கூடிய உயிர் ஆற்றலாக நமக்குள் ஆற்றலை தரக்கூடிய அந்த உணவை லவ் பண்ணி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்க உங்களோட எல்லா உறுப்புகளும் பேசும், ஆரோக்கியமா இருக்கும். மருத்துவமனைக்கு போய் நான் நேரம் கழித்து டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கி 4 hours வெயிட் பண்ணி அவங்க என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோன்னு சொல்லி
உடம்புக்கு சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் தான் கொடுக்குறாங்க. ஆனா நமக்கு நம்முடைய வீட்டு வாசல்லையும் கடைகளிலும் இப்ப உதாரணமா நான் அந்த வாசல்ல கீரை எடுத்துட்டு போற அம்மாவை பார்க்கும்போது நினைப்பேன், நம்முடைய ஆரோக்கியத்தை கூவி கூவி விற்று கொண்டு போகிறார்கள் அப்படின்ட்டு. அவங்க கிட்ட தயவு செய்து பேரம் பேசாதீங்க, எவ்வளவு சொல்றாங்களோ வாங்கிடுங்க. ஏன்னா நம்முடைய ஆரோக்கியம் அவங்க கையில இருக்குங்க. அதே மாதிரி கம்பன் பாடும்போது சரஸ்வதி தாயே வந்து கொட்டிக்கிழங்கு விட்டுட்டு வந்தான்னு சொல்லு ஒரு நினைவு எனக்கு அந்த கீரைக்கார அம்மாவை பார்த்தாலே தெரியும். சோ நம்முடைய ஆரோக்கியத்துக்காக அவர்கள் உழைக்கிறார்கள். அந்த இதை புரிந்து நாம உணவை உண்போம், சுவைத்து ருசித்து கூழாக்கி அருந்துவோம். அதே மாதிரி அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு தண்ணி, கால் வயிறு எம்டின்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. சாப்பிட்டவுடன் தண்ணீர் குடிக்க கூடாது. கொஞ்சம் சாப்பிட்ட உடனே அந்த வாயில இருக்க என்ன சொல்றது சில உணவு துணுக்குகள் இருக்கும் இல்லையா, அதுக்காக மட்டும் நீங்க ஒரு 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 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் தண்ணி 1/4 டம்ளர் தண்ணி குடிச்சு அதை கொப்பளிச்சு உள்ள விழுங்கிடுங்க. அப்போ 1/2 மணி நேரம் கழிச்சு சாப்பிடுங்க. இப்ப இதுல வந்து நமக்கு முக்கியமா நம்ம உணவு உண்டு ஜீரணித்து சத்துக்களாகி அது வெளியில கழிவாக வரணும். ஏன்னா உண்ட உணவு செரித்த பின் அது சத்துக்களாக மாறி கழிவாக வெளியே வந்தால்தான் நாம் ஆரோக்கியமாய் இருக்கிறோம் என்று பொருள். என்னன்னா தேக்கம். அந்த தேக்கம் எல்லாத்துலயும் சொல்லுவாங்க, ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, தேக்கம் இருந்தாலே அது நோய்தான். அதனால இங்க வந்து வியர்வையாக வெளிவர வேண்டும், சிறுநீராக வெளிவர வேண்டும், அப்புறம் மலமாக வெளிவர வேண்டும். இது எல்லாமே நீங்க ஆரோக்கியமான உணவு அறுசுவையுடன் கூடிய உணவு உண்டால்தான் சீராக நடக்கும். அந்த இணைந்த இயக்க ஒழுங்கு எப்படி நடக்கும்னா சீரான உணவு, ஆரோக்கியமான உணவு. நிச்சயமாக நீங்கள் இதை உணர்ந்து லவ் பண்ணி சாப்பிடுங்க. ஒவ்வொரு உணவையும் அந்த உணவு கொடுத்ததற்கு நன்றி சொல்லி சாப்பிடுங்க. உணவு அதாவது கழிவாக வெளியேறும் போது நிச்சயமாக நன்றி சொல்லுங்க. ஏன்னா வியர்வை வெளியானால் நல்லது, சளி வெளியானால் நல்லது, மலம் வெளியானால் நல்லது. அதையெல்லாம் அடக்கி வச்சிட்டோம்னா நோய் தான். நோய் என்றால் பெரிய நோயாக வரக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடியது. அதை உணர்ந்து நாம நம்முடைய உடம்பை பாதுகாப்போம். அடுத்து என்னன்னா, இப்போ நீங்க இந்த என்னன்னா வீட்டுல முருங்கை மரம் இருக்கா, இல்ல கீரைக்கார மாட்டை வாங்குங்க. முருங்கைக்கு மிஞ்சின அந்த ஒரு பழமொழியும் உண்டு இல்லையா, முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான். வெறுங்கையை விரிச்சிட்டு போவான் இல்ல, கோல் ஊன்றாமல் திடகாத்திரமாக நன்கு வெறுங்கையோடு வீசி செல்வான், நடந்து செல்வான்வாங்க. அந்த மாதிரி இல்லை என்றாலும் ஒரு தொட்டிலாவது வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா முருங்கை தான் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பார்மசி. நீங்க பார்மசியை தேடி போகணும்னு ஒரு கட்டாயமே இல்லை. உங்க வீட்டில் முருங்கை மரம் இருந்தால் நிச்சயமாக ஒரு ஆரோக்கிய வாழ்வு உங்களுக்கு கொடுக்கும். முருங்கை மரம், முருங்கை கீரை, முருங்கை பிசின், முருங்கை விதை எல்லாமே நமக்கு மருத்துவம். அதுல இருக்கக்கூடிய அயனு, கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் எல்லா சத்தும் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு கீரை வகையிலும் பல சத்துக்கள் இருக்கு. அடுத்து அருகம்புல், குப்பைமேனி, இது ரெண்டுமே வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள். நாய், பூனைய பாத்தீங்கன்னா தேடி அந்த அருகம்புல்ல தேடி சாப்பிட்டு வாந்தி எடுக்கும். குப்பை மேனி பூனை ஒரு நாள் எங்க வீட்டுல இருந்தது. என்னடா செடி கிள்ளி போட்டுட்டு இருக்கேன்னு பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வேரை பூனை சாப்பிடுது. பூனைக்கு தெரிஞ்சிருக்குங்க குப்பை மேனி வேர்ல முக்கியமானது இருக்குன்னு. ஆனா நமக்கு தான் தெரியல. அதே மாதிரி நெல்லிக்காய், மாதுளை, வாழைப்பழம் வெரைட்டியா இருக்கு. ஒவ்வொரு வாழையும் நம்மை வாழ வைக்கக்கூடிய வாழை. அடுத்து மருந்துன்னு பாத்தீங்கன்னா கடுக்காய் பொடி சாப்பிடலாம், கழிவு நல்லா வெளியேறும். அதே மாதிரி விளக்கெண்ணெய் சாப்பிடலாம். ஆனா இது எல்லாமே நீங்க ஒரு நாள் நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இயற்கை மருத்துவரிடம் சென்று கன்சல்டேஷன் பண்ணிட்டு உங்களுக்கு எது ஏற்ற உணவோ, இப்ப நாங்க வந்து பொதுவா சொல்லிடுவோம், அவரவர் உடம்பு வேறு வேறு விதமாக இருக்கும். உங்கள் உடம்புக்கு எது ஏதுவாகிறதோ அதை பொறுத்து இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு எந்த நோய் பாதிப்பும் வராது. நோய் எதிர்ப்பாற்றல் பெருகும். உணவு குழாயில வந்து எரிச்சல் இருக்கிறதுன்னு சிலர் சொல்லுவாங்க. சாப்பிட்டாலே எதுக்கழிச்சு வருது, ஏப்பம் வருதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நிச்சயமாக மன அழுத்தம் ஒரு காரணம், சரியான தூக்கமின்மை காரணம், அந்த ஐடி ஒர்க் பண்றவங்களுக்கு இருக்கு. ஸோ இதையெல்லாம் நீங்க அந்த இயற்கை மருத்துவர்களோட
கன்சல்டேஷன் பெற்று தான் இதுல செய்யணும். அதே போல உணவு முறை நிச்சயமாக அந்த நேரம் பார்த்து பசிக்காம சாப்பிடணும்ல, பசித்து சாப்பிடணும். எப்பன்னா நீங்க கரெக்டா அந்த நேரத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு நேரம் இருக்குன்னு சொன்னாங்க. காலையில டிஃபன் 8ல இருந்து 8:30க்குள்ள 7:30ல இருந்து 8:30க்குள்ள சாப்பிட்றணும். ஏன்னா 9 மணிக்கு இருந்து நமக்கு இந்த மண்ணீரலோட வேலை. அப்பதான் கழிவுகள் சிறப்பா வெளியேறணும். எது தவிர்க்கணும்னா மது, புகையிலை, போதை மருந்து, பாக்கெட்ல விற்கக்கூடிய அந்த ரெடிமேடு ஃபுட்டு அதெல்லாம் தவிர்க்கணும். என்னன்னா நிறைய சம்பாதிப்போம். ஆனா ரொம்ப சோம்பல்தனம். இத வாங்கி சாப்பிட்டுறலாமே அப்படின்னு கடைகளில் தயாரிக்கக்கூடிய உணவு வேண்டாம். 10 நிமிஷத்துல எல்லாமே ரெடி பண்ணிடலாங்க. சிம்பிளான உணவா செய்யுங்க. ரொம்ப கிராண்டா சாப்பிட வேண்டாம். அதே மாதிரி விருந்துகளுக்கு போகும்போது கூட உங்களுக்குள்ள மனக்கட்டுப்பாடு வேணும். இததான் சாப்பிடணும்னு ஒரு ஃபிக்ஸடா நீங்க வச்சுட்டீங்கன்னா நிச்சயமா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். அதாவது வருமுன் காப்போம். வந்த பின்னும் அது இயற்கை மருத்துவம் மூலமா செய்வோம். ஏன்னா இயற்கை நமக்கு எல்லா வளங்களையும் கொடுத்துட்டு தான் மனிதனாக பிறப்பு எடுத்தது, நமக்கு கொடுத்தது. சோ அதனால இருக்கக்கூடிய இயற்கை உணவுகள் முடிஞ்சா நீங்களே பயிரிட்டு சாப்பிடலாம். ஏன்னா அது என்ன சொல்லுவாங்க, இது மருந்தடிக்காத உணவுன்னு சொல்லுவாங்க. முடியாதவர்கள் கொண்டு வந்துட்டு உப்பு, மஞ்சள் தூள் அதெல்லாம் போட்டு ஒரு 10 நிமிடம் 20 நிமிடம் எல்லா காய்களையும் ஊற வச்சு கழுவி கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா ஃப்ரிட்ஜ்ல வச்சு மட்டும் சாப்பிடாதுங்க. நிறைய கடைகள் இருக்கு, போனா வாங்கலாம், வாங்கிட்டு வரலாம். தினம் தினம் வாங்கி ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுங்க. ஃப்ரெஷ்ஷா சமைச்சு சாப்பிடுங்க. எந்த உணவா இருந்தாலும் சமைத்து 4 மணிக்குள் உண்ண வேண்டும். தினமும் சுட சுட சாப்பிடுங்க. அட்லீஸ்ட் முடியலையா இரவு நேரத்திலேயாவது குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிடுங்க. அப்போ நமக்குள்ள ஆரோக்கியம், நோய் எதிர்ப்பாற்றல் எல்லாமே பெருகும். நிச்சயமாக உடற்பயிற்சி, தியான பயிற்சி, வர்ம புள்ளி சிகிச்சை இதெல்லாமே இப்போ இயற்கை மருத்துவத்துல கொடுக்குறாங்க. முக்கியமா ஆயில் புல்லிங் பெஸ்ட். இரவு நேரத்துல நல்லெண்ணெயில வாய் கொப்பளிக்கிறது. அதே மாதிரி விளக்கெண்ணெய் நைட்ல கொஞ்சம் சாப்பிடலாம். ஒரு ஒரு ரூபாய்க்கு ஒரு காயின் சைஸ்க்கு விளக்கெண்ணெய் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல கழிவு வெளியேறும். அதே மாதிரி முட்டைக்கோஸ் இருக்கு இல்லைங்களா, முட்டைக்கோஸ்ல ரொம்ப அற்புதமான சத்துக்கள்லாம் இருக்குங்க. அது மிராக்கல் பண்ணுதுங்க. கொலஸ்ட்ராலை குறைக்குது. விட்டமின் சி நிறைய இருக்கு. அது அல்சரை கியூர் பண்ணும். கோஸ் ரொம்ப எல்லாருமே ஒதுக்கக்கூடிய ஒரு கேஸ் என்னன்னா கோஸ் ஒதுக்கிடுவாங்க, கத்திரிக்காய் ஒதுக்கிடுவாங்க. ரெண்டுமே நமக்கு மிக 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 முக்கியமான ஒரு உணவு பொருள், மருந்து பொருள். அது நீங்க அதுல நிறைய ஃபைபர் இருக்கு. விட்டமின் யூன்னு இருக்கு, அது கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அது கோஸ்ல நிறைய இருக்கு. விட்டமின் கே இருக்கு. ஹார்ட் அட்டாக் வராம தடுக்கும், பிபி வராம தடுக்கும். ஏன்னா அதுல நிறைய பொட்டாசியம் இருக்கு. அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டும் நீங்க இந்த நட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடணுங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ அதை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்துடும், இதை சாப்பிட்டா கோல்டு வந்துடும். தவறான ஒரு புரிதலை நமக்கு நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா இந்த அலோபதி மருந்து விற்கணும்ன்ற கம்பெனிக்காரங்களுடைய கெடுதலான ஒரு எண்ணம். ஆனால் இதையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் உணர்ந்து நம்முடைய அன்றாட உணர்விலே முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார், முருங்கைக்காய் கத்திரிக்காய் பொரியல், கோஸ் கூட்டு இப்படியெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. அறுசுவை உணவோடு உண்டும். அன்றைக்கு துவையல், அப்புறம் என்ன சொல்லுவாங்க, அந்த அவியல் அது எல்லாமே இருக்கும். இதெல்லாம் இப்ப நீங்களாவது இனிமே பாருங்க. மஞ்சள் பூசணி அது ரொம்ப அற்புதமான வேலையை செய்யுது. வெண்பூசணி திருஷ்டிக்கு மட்டுமே உடைக்கக்கூடியதாக இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள எவ்வளவு நம்ம தினம் அந்த வெண்பூசணி ஜூஸை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் வராதுங்க, பிபி வராதுங்க, கொலஸ்ட்ரால் இருக்காது. அதை சொல்லி சொல்லி எல்லாரும் மாஞ்சி போயிடுறாங்க. நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்க ஆரோக்கியமா இருக்கணும்னா இதையெல்லாம் தேடுங்க. உங்களுடைய தேடல் இருந்தால் நிச்சயமாக அந்த வைத்தியரோட, இயற்கை வைத்தியரோட உங்களை கொண்டு சேர்க்கும். இல்லைன்னா யார் உங்களுக்கு சொல்றாங்களோ அதை நீங்க கேட்டுக்கோங்க. அதே மாதிரி மூலிகையில மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி ரெண்டுமே சூப்பரா ஒர்க் பண்ணும். அதாவது வெற்றிலை, முடக்கருத்தான் கீரை, துளசி, கற்பூரவள்ளி, ஆடாதொடை, தூதுவளை இது எல்லாமே நம்ம பகுதியில தெருவுல கிடக்குங்க. வேற எங்கேயுமே இல்லை, நீங்க தேடணும். அதுதான். அதே மாதிரி வெள்ளரி விதை, பூசணி விதை நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்குது. பாதாம், பிஸ்தா, பேரிச்சை, கருப்பு திராட்சை இதெல்லாம் அமுதங்க.
உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும்னா இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நான் எப்பொழுது சாப்பிடுறதுமா? கண்ட நேரத்துல சாப்பிடக்கூடாது. அந்த சாப்பிடக்கூடிய நேரத்துல சாப்பிடணும். அப்போதான் அது ஜீரணமாகி உங்களுக்கு முழுமையாக பயன்படும். இல்லைன்னா குப்பை தொட்டி மாதிரி எந்த நேரமும் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கழிவாகத்தான் வெளியேறும். ஒரு எங்க ரிலேட்டிவ்ல நான் ஒருத்தரை பார்ப்பேன். கிச்சனுக்கு போவாங்க, ஒன்னு எடுத்து வாயில போட்டுக்குவாங்க. அப்படான்னு பெரிய ஏப்பம் விடுவாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். ஆனா நான் சொல்லுவேன், இப்பெல்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா, இந்த இது அதுக்குன்னு நேரம் இருக்குது. என்ன பார்த்து அவங்க கேலி பண்ணுவாங்க. என்ன நீங்க எதுவுமே சாப்பிட மாட்டேறீங்க, உடம்பு ஒல்லியா போச்சே அப்படின்வாங்க. நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அவங்க புரியலன்றது ஒரு தன்மை. அதனால புரிந்து அறிந்து தெளிந்து உங்களுக்கு எது வேண்டுமோ எது ஏற்புடையதோ அதை உணர்ந்து நீங்கள் ஆரோக்கியமாக வாழுங்கள். சூரிய ஒளி குளியல் முக்கியம், அது விட்டமின் டியை கொடுக்கும். சந்திர ஒளி குளியல் முக்கியம், அது உங்களுக்கு மனோகாரகன், மன அழுத்தத்தை நீக்கி உங்களுக்குள் ஒரு அமைதி நிலையை கொண்டு வரும். இயற்கையோடு இணைந்த வாழ்வை வாழ்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். அங்கே இருக்கிறது இங்கேதான் இருக்கு, இதுதான் நான் அதுதான் நான் என்பதை உணர்ந்து ஆரோக்கிய வாழ்வை வாழ்வோம். சிறப்பாக நமக்கு மண்ணீரல் இறப்பை பற்றி எடுத்துரைத்த கீதா தேவி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன், அனிதா சசிகுமார் அவர்கள் வாழ்க வளமுடன். இதுவரை இந்த நிகழ்விலே கலந்து எங்களுடைய கருத்துக்களை செவியுற்ற நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அனைவரும் ஆரோக்கியமாய் வாழ்ந்து நம்முடைய கடமையை நம் குடும்பத்திற்கும் இந்த உலகத்திற்கும் செய்து நாம் பிறந்த பயனை அடைந்து இறைநிலை அடைவோம் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இளர் மகேஷ்குமார் ஐயா லைன்ல வந்திருக்காருமா. ஐயா அவங்க எல்லாம் எப்படிங்க, அவங்க பேசுனதெல்லாம் சரியா இருந்தெல்லாம் அவங்கள அதுல எதனா கரெக்ஷன் தான் சொல்லுங்கய்யா. வாழ்க வளமுடன். உங்களுக்கு நன்றி ஐயா, நன்றி. ஏன்னா நாங்க எங்களுடைய அனுபவ அறிவு. சொல்லுங்க ஐயா. இல்ல நீங்க நல்லா கொடுத்துட்டு இருக்கிறீங்கம்மா. நான் அதை பார்த்து அசந்து போயிட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க கொடுத்துட்டு இருக்கிறது அழகா இருக்குது, அப்படியே இருக்கட்டும். ஒண்ணும் நான் சொல்றேன் இல்ல, ஒரு ஆசிரியரா எங்களுடைய தலைமை ஆசிரியரா இருந்து சொல்லுங்கய்யா. ஹெச்எம் கிட்ட இருந்து என்ன ரிப்ளை வாங்குறோன்றது உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுங்க தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா, உங்களுடைய கருத்து. இல்ல, இன்னைக்கு நீங்க எடுத்தது ரொம்ப டீடைல் ஸ்டடி கொடுத்துருக்கீங்க. அது டீடைல் ஸ்டடி கூட பேசிக் அனாட்டமி எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க. அதுக்குண்டான லேயர்ஸ் ஏன் அப்படி இருக்குங்கிறத பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ஸோ அது அந்த ஸ்டைல் அப்படியே இருக்கட்டும், அதுல ஒன்றும் மாற்றம் பண்ண மாதிரி எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. வேற என்ன அதுல இருக்குது? நம்ம அப்புறம் பேச ஆரம்பிச்சு அப்புறம் நம்ம வயிற்றை பத்தி நம்ம வேற ஆங்கிள் பேசுவோம். இது இப்ப நீங்க கொடுத்துருக்கிறது கரெக்டா இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும், அதை ஒன்றும் மாற்றம் பண்ற மாதிரி எனக்கு தோணல மேடம். ஐயா உங்களுடைய அடுத்த வகுப்பு நான் ஜீரணமே பிரதானம்னு ஒரு தலைப்பு கொடுக்கலான்னு வச்சிருக்கீங்க. ஓகேங்களா? அந்த தலைப்பு வச்சுக்கலாங்களா? எடுத்துக்கலாம் சார், கண்டிப்பா எடுத்துக்கலாம். சரிங்க. டேட் அனிதா உங்களோட டேட் கேட்டு வாங்கிக்குவாங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. மாற்றத்துக்கான ஒரு இது இல்ல, உங்களுடைய ஸ்டூடெண்ட் எப்படி இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காகத்தான். இல்லத்தரசியா இருந்து என்னுடைய கருத்து எப்படின்றது தெரிஞ்சுக்கணும்ன்றதுதா. சொல்லுங்க ஐயா. இல்ல மேடம், இப்ப இவங்க மேடம் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவை விட பாடி ஸ்ட்ரக்சரோட அனட்டாமி ரொம்ப டீட்டெயிலா கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அந்த டீட்டெயில் ஸ்டடி இப்ப நம்ம அப்படியே இருக்கட்டும். இந்த இப்ப நம்ம இருக்கிற அந்த 30 பேர்த்துக்கும் அந்த கண்டென்ட் அப்படியே இருக்கட்டும். அப்புறம் நம்ம நாளைக்கு அந்த ஐயா சொன்ன மாதிரி ஜீரணமே பிரதானம் சொல்லி வரும்போது நம்ம அதனோட லேயரா நம்ம பிரிச்சு பார்த்துக்கலாம். அப்ப நம்ம அது கூட உடம்புல இருக்கிற டோட்டல் பாடி எப்படி கனெக்ட் பண்றதுங்கிறத நம்ம அந்த வகுப்புல பேசிக்கலாம். இப்போ நீங்க எடுத்த ஃபீட்பேக், அப்புறம் அதை கலெக்ட் பண்ணி திருப்பி அதை கன்சல்டேட் பண்ணி பேசுனது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நான் நிறைய விஷயம் அதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க கிளாஸ் எடுத்ததுல இருந்து நான் நிறைய விஷயம் அவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன். ஐயா அனிதா சசிகுமார் பேசுறேங்க ஐயா. வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு தெரிஞ்சதுலாம் நீங்க இருப்பீங்கன்னு நினைச்சே பாக்கலங்க ஐயா. கிளாஸ்ல இருந்து எடுக்கிறது வேற மாதிரி இருக்கும், நீங்க பேசுறது கேட்டிருப்போம். நாங்க தெரிஞ்சிருந்தா நான் என்னோட அனாட்டமி பேப்பர் உங்க கையில கொடுத்திருப்பேன். நான் எடுத்திருக்க வேண்டியது இல்ல கிளாஸ்ல. அந்த அளவுக்கு நிறைய கொடுத்துட்டீங்க, நல்லா இருந்தது. வித் பவர் பாயிண்டோட கொடுக்கும்போது இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க வர்றது தெரிஞ்சுதான் கொஞ்சம் ஷிவரிங் ஆயிட்டு இருப்பாங்க. நீங்க வர்றது தெரிஞ்சது நல்லதா போயிடுச்சு. அதுதான் இல்ல, ரொம்ப நல்லா கொடுத்தாங்க. சப்ஜெக்ட் ரொம்ப டெப்த்துக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அது தேவை, ஏன்னா அந்த கண்டென்ட் இப்ப இருக்கிற மக்களுக்கு அது என்னங்கறத புரியற மாதிரி சொல்லும் போது நல்லா இருக்குது.
அப்புறம் நம்ம சரி. எனர்ஜி வைஸ்ல எப்படிங்கிறத வந்து கொஞ்சம் நம்ம அப்புறமேல் பார்த்துக்கலாம் சார். சரிங்க, சிறப்புங்க. இதை தொடர்ச்சி நீங்க இப்படி இரவுல கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க ஐயா. நீங்க வந்து கேட்டதுக்கு ரொம்ப ஏற்பாடு நன்றி. பண்ணிக்கலாம் மேடம். நன்றி. வாழ்க ஏற்பாடு வளமுடன். பண்ணிக்கலாம் நம்ம. சிறப்புங்க. வாழ்க சிறப்புங்க. வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.